புதிய ஏற்பாட்டிலே 127வது பக்கம், யோவான் 3ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை வாசிப்போம். வாசிக்கிறேன், கேளுங்கள். யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் இச்செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆமே. எழுதப்பட்ட வார்த்தை தாமே பசுதாவே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நீ பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, நீங்கள் மறுபடியும் பிறந்தாக வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய நாம மகிமைக்கென்று மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவியில் மீண்டும் பிறக்க வேண்டியவர்களாக நாம் இன்று இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியில் மீண்டும் பிறந்திருக்கீங்க? உண்மையாகவா? இந்த செய்தி அதை வெளிப்படுத்த போகிறது. இந்த செய்தி அதை வெளிப்படுத்த போகிறது. இந்த செய்தியானது பிரசங்கிக்கப்படும் போது உங்களுடைய கவனம் முழுவதும் இங்கே இருக்கணும். ஏனென்றால் பேசுகிறவர் பசுத்தாவியானவராக இருக்கிறார். நீங்கள் முழுமையாக இதை கேட்கும் பொழுதுதான் நாம் ஆவியில் மீண்டும் பிறந்திருக்கிறோமா இல்லையா என்பதை இந்த வார்த்தையானது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்? வெளிப்படுத்தும். இப்ப பாருங்கள், ஒரு மனுஷனுடைய துவக்கம் எங்கே இருக்கிறது? ஒரு மாம்ச சரீரத்தில் நம்ம தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறோம். பிறந்து தாயின் கர்ப்பத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நாள் முதல் உடைய வாழ்க்கையின் ஜீவியம் துவங்குகிறதா? அப்படியானால் உடைய வாழ்க்கையின் ஜீவியம் எங்கிருந்து துவங்குகிறது? ஒரு ஞானஸ்நானம் எடுக்கும்போது வாழ்க்கையின் ஜீவியம் தொடங்குதா? அல்லது நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியம் தொடங்குதா? அல்லது நீங்கள் மனம் திரும்பும் போது உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியம் துவங்குகிறதா? எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியம் துவங்குகிறது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியம் எப்பொழுது துவங்குகிறது? ஞானஸ்நானம் எடுக்கும் போதா? மனம் திரும்பும் போதா? ரட்சிக்கப்படும் போதா? எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியம் துவங்குகிறது? நீங்கள் ஆவியில் மீண்டும் பிறக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியமே துவங்குகிறது. இதுதான் உண்மை. நீங்கள் மீண்டும் பிறக்காத வரையில் உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியமே கிடையாது. இன்னும் நீங்கள் பாவியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏனென்றால் நீங்கள் ஆவியில் மீண்டும் பிறந்த அந்த பசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக தரித்துக் கொள்ளும் போது அப்பொழுதுதான் நித்திய ஜீவனையே பெறுகிறீங்க. அதுவரையிலும் நீங்கள் நித்திய ஜீவனை பெறலை. ஆனால் பாருங்கள், இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? எல்லா கிறிஸ்தவங்களும் அறிக்கை செய்கிறது ஒரு காரியம் என்னவென்றால், நான் ஆவியில் மீண்டும் பிறந்திருக்கிறேன், நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். இன்னைக்கு அநேக ஸ்தாபனங்களும் அநேக பெந்தகோஸ்தே சபைகளும் இன்னைக்கு அநேக அப்போஸ்தல சபைகள் இன்னைக்கு காணப்படுகிறது. நீங்க யார் வேணா கேட்டு பாருங்க, நாங்கள் எல்லாமே ஆவியில் மீண்டும் பிறந்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆவியில் மீண்டும் பிறப்பது என்ன? யாருக்காவது தெரியுமா? நீங்க என்ன பண்றாங்க? சபையில போயிட்டு எல்லா விசுவாசிகளுக்கு முன்பாக நின்று நான் ஒரு பாவி என்று அறிக்கை செய்கிறதுனாலே அது மீண்டும் பிறந்ததற்கான அர்த்தம் அல்ல. ஒரு பலிபீடத்தின் முன்பாக நின்று எல்லா சபையினுடைய கண்களுக்கு முன்பாக அவள் பார்க்கும்படியாக நான் ஒரு பாவி என்பதை அறிக்கை செய்கிறதுனாலே நீங்கள் மீண்டும் பிறந்திருக்கிறீர்கள் என்பதற்கான அர்த்தம் அல்ல. நீங்கள் பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கிறதுனாலே நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அது முற்றிலும் தவறு. நான் கிறிஸ்தவர்களோடு கூட ஐக்கியம் கொள்கிறேன், அதுதான் மீண்டும் பிறந்திருக்கிறதுக்கான அடையாளம் என்று கூறுகிறார்கள். அது முற்றிலும் தவறு. அப்படியானால் ஆவியில் மீண்டும் பிறப்பது என்ன? அதான் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. அப்படியானால் நாம் இன்று என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? ஆவியில் மீண்டும் பிறக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாம் மீண்டும் பிறக்க வேண்டியதுக்கான காரணம் என்ன? எந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து ஏன் அந்த வார்த்தையை கூறினார்? எந்த நோக்கத்திற்காக கூறினார்? எந்த காரணத்துக்காக அந்த வார்த்தையை கூறினார்? நீங்கள் மீண்டும் பிறந்தாக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஏன் அதை கூறினார்? ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம் எப்படியா இருக்கிறது? அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாக, அக்கிரம செய்கைக்காரர்களாக, விபச்சாரக்காரர்களாக அப்படிதானே இந்த பூமியில காணப்பட்டோம். இல்லை பிறக்கும் போதே பசுத்தமா பிறந்தீங்களா? இல்லை.
நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியமே தூக்கமே எப்படி இருக்கிறது? தோற்று போனவர்களாக பிறந்திருக்கிறோம். நம்மிடத்தில் நித்திய ஜீவன் இல்லை. நாம் பிறக்கும் போதே பாவியாக பிறந்திருக்கிறோம், பாவத்தில் பிறந்திருக்கிறோம். அதுதான் பசுத்த பவுல் அங்கே தாவீது அதை கூறியிருக்கிறார், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று. அப்படியானால் சகோதரனே, நாம் பிறக்கும் போதே நம்முடைய துவக்கமே எப்படி இருக்கிறது? தோல்வியில் இருக்கிறது. ஜெயம் கொண்டவர்களாக நாம் பிறக்கவில்லை. வெற்றியுள்ள வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை. அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாக இந்த பூமியில காணப்பட்டோம். விபச்சாரக்காரர்களாக, வேசிதனம் செய்கிறவர்களாக, விக்கிரக ஆராதனைக்காரர்களாக, அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்களாக இப்படிதானே நம்ம பூமியில காணப்பட்டோம். ஆகினால் தான் நாம் மீண்டும் பிறக்க வேண்டும். ஏனென்றால் நம்மிடத்தில் நித்திய ஜீவன் இல்லை. ஆனால் ஆவியில மீண்டும் பிறக்கும் போது அல்லேலூயா, அந்த பசுத்த ஆவியானவரை தரித்துக் கொள்கிறீர்கள். பசுத்த ஆவியானவரை நித்திய ஜீவன். பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதே நித்திய ஜீவன். ஆகினால் தான் நாம் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஏனென்றால் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அது மரணத்துக்கு எதுவானது. நம்மிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறதா? நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை என்ன பண்றாங்க? கிறிஸ்துவை உடையவன் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவள் ஆவில் மீண்டும் பிறக்கலை. ஆவில் மீண்டும் பிறக்கவில்லை என்றால் வாழ்கிற வாழ்க்கை வீண்தான். அது எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாரந்தோறும் சபைக்கு வந்திருக்கலாம், காணிக்கை செலுத்திருக்கலாம், தசம்பாகம் செலுத்திருக்கலாம், அப்படியே உண்மையை உத்தமமாக ஆராதிச்சிருக்கலாம், உபவாசம் இருந்திருக்கலாம், வேதத்தின்படி சரியா வாழ்ந்திருக்கலாம், பசுத்தமா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பசுத்த ஆவியை பெறாவிட்டால் வாழ்கிற வாழ்க்கை வீண் தான். 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீங்க செய்திருக்கிற எல்லா காரியங்களும் சரியானதுதான், நான் தவறுன்னு சொல்லலை. வாரந்தோறும் சபைக்கு சென்றிருக்கலாம், அது சரி. சபைக்கு தசம்பாகம் செலுத்திருக்கலாம், காணிக்கை செலுத்திருக்கலாம், அது சரி. உபவாசம் இருந்திருக்கலாம், சரி. நீங்க வேதத்தின்படி சரியாய் வாழ்ந்திருக்கலாம், அதுவும் சரிதான். எல்லாமே தவறல்ல, எல்லாமே சரியா இருக்கிறது. ஆனால் பசுத்தாவி வேண்டும். நீங்கள் பசுத்தாவியை பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. தீர்க்கதரிசியாக கூறுகிறார், you are lost in the sinful world without the receiving the Holy Spirit. நீங்கள் பசுத்தாவியை நீங்கள் பெறாவிட்டால் இந்த பாவ உலகத்திலே தொலைந்து போய்விட்டீர்கள் என்று கூறுகிறார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இனி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஸ்தாபனத்தில் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையில் இருக்கிறார்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிறார்கள். ஆனால் ஆவியில் இன்று எத்தனை பேர் மீண்டும் பிறந்திருக்கிறாங்க? அதுதான் காரியம். எல்லாமே இன்னைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமி முழுவதும் இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் எத்தனை பேர் ஆவியில் மீண்டும் பிறந்திருக்கிறாங்க? அதுதான் இன்று காரியமா இருக்கிறது. இப்போ ஆவியில் மீண்டும் பிறப்பது எதற்காக? இந்த பூமியில நான் ஆசீர்வாதமா இருக்கணும், செல்வ செழிப்பா வாழணும், அதுக்காகவா? எதுக்காக நீங்க மீண்டும் பிறக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த வார்த்தையை கூறினார்? நீங்கள் மீண்டும் பிறக்கும் போது ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினாரா? இல்ல. ஆனா இன்னைக்கு சபைக்கு போகிறவங்க எத்தனை பேர்? எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அநேக சபைக்கு வருகிறார்கள், எந்த நோக்கத்திற்காக வராங்க? அதுதான் காரியம். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக வராங்களா, இல்ல ஆசீர்வாதமா வாழன்றதுக்காக வராங்களா, நான் இன்னும் என்னுடைய வருமானத்தை இரட்டிப்பாக மாத்திரம் சொல்லி வராங்களா? எதற்காக வரீங்க? எந்த நோக்கத்திற்காக வரீங்க? சில பேர் வருவாங்க, எனக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு ஒரே பொண்ணு தான் இருக்கிறாங்க, என்ன பண்ணும்? கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் செத்துட்டா யார் என்ன அடக்கம் பண்ணுவான்? அதுக்காக சபைக்கு வரீங்க? எந்த நோக்கத்திற்காக வரீங்க? இப்போ நான் சொல்றேன், ஆசீர்வாதத்துக்காக சபைக்கு வரனா வராதீங்க. இதுதான் சுவிசேஷம். நித்திய ஜீவனுக்குள்ள போகிற வாசல் இடுக்கமா இருக்கும். செய்தி கடினமா இருக்கிறதா? நான் கடினமா பேசுறேனா? இல்லை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளனா நீங்க எல்லாவற்றையும் கடந்து தான் போக வேண்டும். எல்லாவற்றையும் நீங்கள் இழக்க வேண்டும். தீர்க்கதரிசி கூறுகிறார், உங்கள் அன்புக்குரியவர்களை கூட நீங்க என்ன பண்ணும்? சில நேரங்களிலே தேவனுக்காக இழக்க நேரிடும். வேற வழி இல்லை. நான் பாருங்கள், அந்த உள்திரையின் வழியாக போகும்போது நீங்க மாதிரி தான் பிரவேசிக்க போறீங்க. உன் மனைவி கூட வரப்போதில்லை, உன் பிள்ளைகள் வரப்போதில்லை. அது தேவனுக்கும் உங்களுக்குமானதுதான். ஆவில் மீண்டும் பிறக்கும் போது அந்த உள்திரையின் வழியாக பிரவேசிக்க முடியும். பலமுறை இந்த செய்தியை நான் கூறியிருக்கிறேன். அதனால இந்த தொடர்ந்து இந்த செய்திக்குள்ளாக போவோம். பாருங்கள், நம்ம எதற்காக மீண்டும் பிறக்க வேண்டும்? உலகத்தில் ஆசீர்வாதமா வாழ்வதற்காக மீண்டும் பிறக்க வேண்டுமா, அல்ல செல்வ செழிப்போடு வாழ்வதற்காக ஆவியில் மீண்டும் பிறக்க வேண்டுமா? எதற்காக? நித்திய ஜீவனை பெறுவதற்காக. நித்திய ஜீவனை பெறுவதற்காக தான் நாம் ஆவியில் மீண்டும் பிறக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள்,
அப்படியானால் நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணும் பிரதர்? ஆவியில் மீண்டும் பிறக்க வேண்டும்னா நான் என்ன செய்யணும் பிரதர்? சகோதரனே, நான் ஆவியில் மீண்டும் பிறப்பது எப்படி? இயேசு கிறிஸ்து கூறினது உண்மைதான். ஆனால் நான் எப்படி ஆவியில் மீண்டும் பிறப்பது? சகோதரனே, ஆவியில் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் மரிக்க வேண்டும். மரிக்காமல் எந்த ஒரு காரியத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு நீங்களே மரிக்க வேண்டும். பாருங்கள், ஜீவிக்கின்ற எதுவுமே மீண்டுமாக ஜீவிக்க அது முதலாவது மரிக்க வேண்டும். கேட்கிறீங்களா பிரியமானவர்களே? ஏற்கனவே ஜீவிக்கின்ற ஒன்று அது மீண்டுமாய் ஜீவிக்க வேண்டும் என்றால் முதலாவது அது மரிக்க வேண்டும். ஒரு மரத்தை பாருங்க, ஒரு பிள்ளை பாருங்க, ஒரு செடியை பாருங்க, ஒரு கொடியை பாருங்க, ஒரு மனுஷனை பாருங்க, எல்லாமே ஜீவிக்கின்ற ஒன்று அது மீண்டுமாய் ஜீவிக்க. எளிமையாக கூறுகிறேன், ஒரு பிள்ளை எடுத்துங்க, அது வேகமாக வளரும், பூ பூக்கும், காய் காய்க்கும், அதில் விதை இருக்கும். அந்த விதையானது என்ன பண்ணும்? நிலத்தில் விழும், பிறகு பில்லு காஞ்சிரும். அந்த விழுந்த விதையிலிருந்து ஜீவனானது என்ன பண்ணும்? திரும்பவுமாக அது பூமியில காணப்படும். அது போலதான் மனுஷனும், நமக்குள்ளாக என்ன இருக்கிற ஜீவன் இருக்கிறது, நாம் மீண்டுமாய் ஜீவிக்க நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ அணுவானது, அந்த வித்தானது அது என்ன செய்கிறது? ஆமா, ஒரு ஜீவனை உருவாக்குகிறது. இன்னைக்கு நம்மளாம் இங்கே காணப்படுகிறோம். காரணம் என்ன? நம் பெற்றோர்கள் மூலயமா இருந்து வந்திருக்கிறோம். பெற்றோர்கள் இல்லாமல் குழந்தை பிறக்க முடியாது. பெற்றோர் மூலயமா தான் வந்திருக்கிறோம். நாமுடைய தகப்பனினுடைய வித்தாய் இருக்கிறோம். பாருங்கள், அவருடைய காலம் முடிந்து விட்டது. இன்று நாம் இன்று துவங்கி இருக்கிறோம். அடுத்து ஒரு தலைமுறை தோன்றும். இது போலதான் அடுத்தடுத்து உங்களுடைய ஜீவனானது தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறது இந்த பூமியிலே. அது போலதான் நீங்கள் முதலாவது என்ன பண்ணணும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் ஆவியில் மீண்டும் பிறக்க வேண்டும் என்றால் முதலாவது உங்களை நீங்களே என்ன பண்ணணும்? உங்களுக்கு நீங்களே மரிக்கணும். எப்படி பிரதர்? ஒரு பெரிய கயிறு வாங்கினது தூக்கல மாட்டி தொங்கினுமா? அங்க நிக்கோதேமு வந்து இயேசு கிறிஸ்து பார்க்கிற, இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்கிற, நான் முதிர் வயதாக இருக்கையில் நான் எப்படி பிறக்க கூடும்? இரண்டாம் தரம் தாயின் கர்ப்பத்தில் பிரவேசிக்க கூடுமா? இது மாம்சமா இருக்கிறது, இது ஆவி அல்ல, இது ஒரு மாம்சம். நீ ஸ்தாபனம் எல்லாம் எப்படி இருக்கிறது? அப்படியே மாம்சத்தோடு இருக்கிறது. வேதத்தில் என்ன கூறுகிறீர்கள்? அப்படியே பேசுகிறான். இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் வெளிப்பாடும் இல்லை. ஆனால் சபையானது எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சபையானது எப்படி நடத்தப்படுகிறது? இருக்கிறது அப்படியே படிச்சு ஒப்பிக்கிறாங்க, அவ்வளவுதான். வேதத்தை படிச்சு வேதத்தில் இருக்கிற அப்படியே என்ன பண்றாங்க? அப்படியே போதிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா வெளிப்பாடு இல்லை. அங்க நிக்கோதேமுவும் அதே போலதான் அங்கே வந்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நான் முதிர் வயதா இருக்கல, நான் எப்படி மீண்டும் பிறக்க முடியும்? என் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசிக்க கூடுமா என்று கேட்கிறார். அப்படி அல்ல, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. நீங்கள் மீண்டும் பிறந்தாக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு நாம் மீண்டும் மரிக்க வேண்டிய, அதாவது நாம் முதலாவது மரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எதற்கு மரிக்கணும் பிரதர்? நான் உயிரோடு இருக்கும்போது நான் எதுக்கு மரிக்கணும்? உங்களுக்கு நீங்களே மரிக்கணும். எப்படி? சொந்த யோசனைக்கு மறியுங்க, சொந்த கருத்துகளுக்கு மறியுங்க, சொந்த ஞானத்துக்கு மறியுங்க, சொந்த முடிவுகளுக்கு மறியுங்க, சொந்த யோசனைகளுக்கு மறியுங்க. கேட்குறீங்களா? எல்லாவற்றுக்கும் நீங்கள் மறிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. இப்போ பாருங்கள், நாம் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். நீங்க பாருங்கள், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஆனால் ஆவியில் மீண்டும் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? சொற்ப ஜனங்கள் தான். நிறைய பேர் கிடையாது, சொற்ப ஜனங்கள் மாத்திரம் தான். அப்ப சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவை இன்று இந்த கடைசி காலத்திலே வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட பசுத்த ஆவியின் காலத்திலே, பசுத்த ஆவியின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இன்று சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் இங்க தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியுமா? பிரவேசிக்க முடியாது. ஒன்று, இந்த பூமியில நீங்க மகா உத்தர காலத்தில் போய் ரத்த சாட்சியா மறிக்கணும். ரத்த சாட்சி என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. ரத்த சாட்சியை மறிக்கணும். மகா உபத்திர காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். மகா உபத்திர காலம் வந்து கொண்டு இருக்கிறது. இது போல வெளிப்படையான ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாத ஒரு இருளான காலம் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள்,
இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா? முடியாது. தீர்க்கதரிசி கூறுகிறார். அப்படியானால் இன்னைக்கு எது முக்கியமா இருக்கிறது? ஆவியில் மீண்டும் பிறப்பது தான் இன்னைக்கு முக்கியமா இருக்கிறது. இப்போ பாருங்கள், தொடர்ந்து நாம் பார்ப்போம். ஆவியில் மீண்டும் பிறப்பதற்கு there are 3 stages. நம்ம ஆவியில் மீண்டும் பிறக்க 3 நிலைகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு விதையை எடுத்துங்க. ஒரு விதையில் பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் இருக்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா ஓடு மூடி இருக்கும், அதுக்குள்ளே சதை பகுதி இருக்கும், அதுக்குள்ளாக ஜீவனானது மறைந்திருக்கும். அதுபோல தான் நம்முடைய சரீரமும் விதையை போல நம்ம எப்படி இருக்கிறது? ஸ்கின், தோல் மூடி இருக்கிறது. இதற்குள்ளாக சதை இருக்கிறது, அதற்குள்ளாக ரத்தம், அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. 3 காரியங்கள் இருக்கிறது. அதுபோல தான் இந்த பூமியிலே உங்களை குறித்து சாட்சியிடுவதில் 3 காரியங்கள் இருக்கிறது. இந்த பூமியிலே உங்களை குறித்து சாட்சியிடுவதற்கு 3 காரியங்கள் இருக்கிறது. நியாயத்தீர்ப்பு நாளில் போய் நீங்கள் நிற்கும் போது உங்களை குறித்து இந்த 3 காரியங்கள் சாட்சி கொடுக்கும். என்ன தெரியுமா? ஆவி, ஜலம், ரத்தம். இந்த 3 காரியங்கள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது. வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் 1 யோவானில் வாசிங்கன்னா அங்கே இருக்கிறது. இப்போ வாசிக்க வேண்டாம், தொடர்ந்து வருகிற செய்தியில பார்ப்போம். உங்களை குறித்து சாட்சியிடுகிறவைகள் 3: ஆவி, ஜலம், ரத்தம். இந்த சரீரத்தில் 3 காரியங்கள் இருக்கிறது. தோல் மூடி இருக்கிறது, உள்ளே சதைப்பகுதி இருக்கிறது, அதில் ரத்தம், அதில் ஜீவன் மறைந்திருக்கிறது. இப்போ பாருங்கள், ஆவிக்குரிய விஷயத்தில் 3 காரியங்கள் இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம். கேட்குறீங்களா பிரியமானவர்களே? நீங்கள் எதுக்கு மறிக்க போகிறீங்க, எதுக்கு மறிக்க வேண்டும் என்பதுக்காக தான் இந்த காரியங்களை விளக்குகிறேன். ரொம்ப எளிமையாக பேசுகிறேன். ஆழமான சத்தியத்தை நான் கொண்டு வரல, பேசிக்கான சுவிசேஷத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3மே நீங்க மறிக்கணும். எப்படி பிரதர் நான் மறிக்கிறது? ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு நான் எப்படி மறிக்கிறது? இந்த மாம்ச சரீரத்துக்கு 5 புலன்கள். யாருக்காவது தெரியுமா? ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. சரீரத்துக்கு 5 புலன்கள். என்ன புலன்கள்? பார்க்கிறது, கேட்கிறது, நுகர்றது, ருசிக்கிறது, உணர்றது. 5 புலன் இருக்கிறது. எல்லாம் நிலையில் வச்சுங்க. பார்க்கிறது, கேட்கிறது, நுகர்றது, சுவைக்கிறது, உணர்கிறது. 5 புலன்கள் இருக்கிறது. அதே போல ஆத்மாவுக்கும் 5 புலன்கள் இருக்கிறது. யாருக்காவது தெரியுமா? ஆத்மாவுக்கு 5 புலன்கள் இருக்கிறது. கற்பனை, யோசனை, மனசாட்சி, ஞாபகம், ஸ்நேகம். உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை, வேதத்தில் சொல்லியிருக்கிறது. 5 காரியங்கள். இப்போ சரீரத்துக்கு 5 புலன்கள் இருக்கிறது போலதான் ஆத்மாவுக்கும் 5 புலன்கள் இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்றேன். கற்பனை, யோசனை, மனசாட்சி, ஞாபகம், ஸ்நேகம். இந்த 5 புலன்கள் ஆத்மாவுக்கு இருக்கிறது. ஆவிக்கு ஒரே ஒரு புலன் தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்கு ஒரே புலன் தான் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒன்று விசுவாசம் அல்லது அவிவிசுவாசம். ரெண்டுத்துல எதனா ஒன்று தான் இருக்க முடியும். ஒரே நேரத்தில் நீங்கள் விசுவாசிக்கவும் அதே நேரத்தில் அவிவிசுவாசிக்கவும் உங்களால் முடியாது. ஒன்று நீங்கள் விசுவாசியா இருக்க வேண்டும் அல்லது அவிவிசுவாசியா இருக்க வேண்டும். இப்போ ஆவிக்கு ஒரே ஒரு புலன், அதுதான் விசுவாசம். இப்போ நீங்க மறிக்க வேண்டும். எதற்கு? இந்த 3 காரியத்துக்கு மறிக்கணும். பாருங்கள், கெட்டவைகளை பார்க்கிறது, கெட்டவைகளை கேட்கிறது, கெட்டவைகளை பேசுகிறது, கெட்டவைகளை என்ன பண்றது? சிந்திக்கிறது. இந்த அதே போல ஆத்ம புலன், 5 புலன்கள். யோசனை, பழையவைகளை யோசித்து பார்க்கிறது. எந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்தீங்களோ திரும்ப அதே பாவத்துக்குள்ளாக போகிறது. அது யோசித்து பார்க்கிறது. உன் சிந்தையிலே பாவத்தை என்ன பண்றது? செய்கிறது. எல்லாவற்றுக்கும் நீங்க மறிக்கணும். சொந்த யோசனை, கற்பனை, உன் சொந்த முடிவுகளுக்கு, உன் சொந்த ஞானத்துக்கு, உன் சொந்த கல்வி அறிவுக்கு, எல்லாவற்றுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? மறிக்கணும். இப்ப நீங்க இவைகளுக்கெல்லாம் மறிக்காவிட்டால் என்ன பண்ண முடியாது? ஆவியில் மீண்டும் பிறக்க முடியாது. நீங்க சொந்த வழியில் இருக்கீங்களா? சொந்த வழியில் இருக்கிற வரையில் உங்களால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் போகத்தக்கதாக 2 வழிகள் உண்டு. ஒன்று அவனுடைய சொந்த வழி, இன்னொன்று அது தேவனுடைய வழியா இருக்கிறது. நீங்கள் எந்த வழியில் இருக்கீங்க? சொந்த வழியில் இருக்கீங்களா? சற்று நீங்க யோசிச்சு பாருங்க. வார்த்தை வரும்போது சந்தேகிக்காம அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசம் அல்ல, விசுவாசி. விசுவாசி என்றால் என்ன? அவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், தேவனுடைய வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் விசுவாசிக்கிறான். அவன் தான் விசுவாசி. வார்த்தையை சந்தேகிக்கிறவன் விசுவாசி அல்ல, அவன் அவிவிசுவாசியா இருக்கிறான். வார்த்தை வருகிறதா ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது நீங்க என்ன செய்யணும்? இந்த 3 காரியங்களுக்கு நீங்க மறிக்கணும். அவிவிசுவாசத்துக்கு மறிக்கணும், சந்தேகங்களுக்கு மறிக்கணும். எல்லாவற்றுக்கும் மறித்தது பேர் என்ன ஆகும் பிரதர்? எதற்காக நான் எல்லாவற்றுக்கும் நான் மறிக்கணும்? என் சொந்த யோசனை, எண்ணங்களுக்கு, கற்பனைகளுக்கு
ஞானத்துக்கு, மனசாட்சிக்கு, சிநேகத்துக்கு, உலக சிநேகத்துக்கு, எல்லாவற்றையும் நான் ஏன் மறிக்கணும்? நீங்கள் மறிக்கும் போது தான் கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா. அதான் பரிசுத்த பவுல் கூறுகிறார், கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. அப்ப உங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த மாம்ச சிந்தை மறிக்கும் போதுதான் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளாக வருகிறது. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளாக வரும்போது நீங்க என்ன செய்றீங்க? தவறானவைகளை யோசிக்க மாட்டீங்க, தவறான காரியங்களை செய்ய மாட்டீங்க, பாவத்தை செய்ய முடியாது, தவறை செய்ய முடியாது, பொய் பேச முடியாது, திருட முடியாது, விபச்சாரம் செய்ய முடியாது, வேசித்தனம் செய்ய முடியாது, விக்கிரக ஆராதனை செய்ய முடியாது. விக்கிரக ஆராதனை என்ன? இன்று கிறிஸ்தவர்களும் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். ஏற்கனவே நான் பலமுறை நான் கூறியிருக்கிறேன். விக்கிரக ஆராதனை என்ன? ஒரு சிலையை வச்சு வணங்குறது விக்கிரக ஆராதனையா? இல்லை. இந்த உலகத்திலே தேவனுக்கு மேலாக உயர்த்தி வைக்கிற எல்லாமே விக்கிரகம் தான். டிவி சினிமா பார்க்குறீங்களா? அதான் உங்க விக்கிரகம். தேவனை காட்டிலும் அதிகமாக உங்க அப்பா அம்மாவை நேசிக்கிறீங்களா? அதான் உங்க விக்கிரகம். தேவனை காட்டிலும் உங்க மனைவியை நேசிக்கிறீங்களா? அதான் விக்கிரகம். தேவனை காட்டிலும் உங்களுடைய புருஷனை நேசிக்கிறீங்களா? அதான் விக்கிரகம். தேவனை காட்டிலும் அதிக உலக பொழுதுபோக்குகள், உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்களை அனுபவிக்கிறீங்களா? அதான் விக்கிரகம். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இது காணப்படுகிறதா? அப்போ நீ விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கிறீர்கள். முதலாவது இடம் அது தேவனுக்குரியதாக இருக்கிறது. யூ புட் காட் ஃபர்ஸ்ட். எல்லாவற்றிலும் தேவனை என்ன பண்ணு? முன்பாக வை. தீர்க்கதரிசி கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், முதலாவது இடம் அது தேவனுக்கு. இரண்டாவது இடம் யாருக்கு? அது உன்னுடைய தகப்பனும் உன்னுடைய தாய்க்கும், உன்னுடைய பேரண்ட்ஸ். மூன்றாவது யாரு? உன்னுடைய சொந்த மனைவியோ அல்லது பிள்ளைகளோ. நாலாவது இடம் யாரு? அதுதான் உங்களுக்கு. இதுதான் வரிசை. இப்போ உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், உங்களை நீங்களே சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். யாரை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்கள்? எந்த இடத்துல தேவன் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியத்தில்? முதல் இடத்துல இருக்கிறாரா இல்ல கடைசி இடத்துல இருக்காரா? சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், இந்த மூன்று காரியம், உடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் மறிக்க வேண்டும். புரிகிறதா? பார்க்கிறது, கேட்கிறது, எல்லாவற்றுக்கும், உலக சிநேகத்துக்கு, உங்கள் சொந்த மனசாட்சிக்கு, கற்பனைகளுக்கு, யோசனைகளுக்கு, எண்ணங்களுக்கு, எல்லாவற்றையும் நீங்கள் மறித்து கிறிஸ்துவின் சிந்தை எப்போதான் உங்களால் தரித்துக் கொள்ள முடியும். நீங்கள் உங்கள் சொந்த வழியில் இருக்கிற வரையிலும் தேவன் உங்களை என்ன பண்ண மாட்டார்? உங்களுடைய வழியில் அவர் வரவே மாட்டார். நீங்கள் என்னதான் கத்தி கதறி உபவாசம் போட்டு அந்நிய பாஷைகளை பேசி என்ன வேணாலும் பண்ணி பாருங்க, தேவனுடைய வழிக்கு வரவே மாட்டார். சொந்த வழிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சொந்த வழிகளுக்கு முதலாவது நீங்கள் மறிக்க வேண்டும். சொந்த வழியில் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வழிக்கு வரவே மாட்டார். நீங்கள் தான் அவருடைய வழிக்கு வர வேண்டும். தீர்க்கதரிசி கூறுகிறார், யூ மஸ்ட் கம் டு ஹிஸ் டர்ம்ஸ். நீங்கள் தான் அவருடைய காரியத்துக்கு, அவருடைய வழிக்கு நீங்கள் வர வேண்டும். சொந்த வழியில் இருக்கிற வரையிலும் உங்களால் என்ன பண்ண முடியாது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் சொந்த வழியில் இருக்கிற வரையிலும் என்ன பண்ண முடியாது? மீண்டும் பிறக்க முடியாது. சொந்த வழியில் இருக்கிற வரையிலும் பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ சொந்த வழியில் இருப்பீர்களானால் எப்படி உங்களுக்குள்ளாக பசுத்த ஆவியினர் வந்து கிரியை செய்வார்? எப்படி பசுத்த ஆவியினர் வந்து உங்களை வழி நடத்துவார்? உன் சொந்த வழிகளிலே, உன் சொந்த யோசனையிலே, உன் சொந்த கருத்திலே நீங்கள் இருக்கும்போது எப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார்? முதலாவது நீங்கள் மறிக்க. நீங்கள் மறிக்காமல் எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் பிரதர்? முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? உங்களை குறித்து சாட்சியிடுகிறது மூன்று: ஜலம், ரத்தம், ஆவி. நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கன்னா, பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3: ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்கள், உங்களை குறித்து 3 காரியங்கள் சாட்சி கொடுக்கிறது இந்த பூமியிலே. இது முன்னாடி வசனத்தை வாசிங்கன்னா, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3: பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இம்மூன்றும் ஒன்றாய் இருக்கிறது என்று வேதம் கூறியிருக்கிறது. அதே போல பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3: ஜலம், ரத்தம், ஆவி. எப்படி பிரதர்? 3மே இது குறித்து சாட்சி கொடுக்கிறது. முதலாவது நீங்கள் எடுத்த ஞான ஸ்நானம், தண்ணீர். நீங்கள் எடுத்த தண்ணீர் அது உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும். நியாயத்தீர்ப்பு நாளில் நீங்க போய் நிற்கும் போது நீங்க எங்க போய் நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்களா, அந்த தண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும்? சாட்சியாக வந்து பேசும். ரத்தம், அது கல்வாரியில இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தமா இருக்கிறது. அது அந்த சிந்தப்பட்ட ரத்தம் அது இன்று தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்காக வந்து என்ன பண்ணும்? சாட்சி கொடுக்கும். 3வது ஆவி, அது இக்காலத்திலே வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட பசுத்த ஆவியானவர். இந்த 3 காரியங்களை உங்களுக்கு குறித்து என்ன பண்றது? நியாயத்தீர்ப்பு நாளிலே சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகினால்தான்
எல்லா வழிகளிலும் நீங்க என்ன பண்ணணும்? சரியா இருக்கணும். தப்பிக்கவே முடியாது. ஜலமும் நீங்க எடுத்த ஞானஸ்நானம் உங்களுக்கு குறித்து சாட்சி கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்களுக்கு குறித்து சாட்சி கொடுக்கும். மூன்றாவது, இக்காலத்திலே வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இம்மூன்றும் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும். முதலாவது நீங்க என்ன செய்யணும்? ஜலத்தினாலே, தண்ணீரினாலே கழுவப்படணும். நீங்க தண்ணீரினாலே கழுவப்பட்டு முதலாவது நீங்க என்ன பண்றீங்க? நீதிமானாக்கப்படுகிறீர்கள். இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பசுத்தமாக்கப்படுகிறீர்கள். சுத்திகரிப்பு, பசுத்தமாக்கப்படுகிறீர்கள். மூன்றாவது காரியம் ஆவி. அதுதான் பசுத்த ஆவியின் அபிஷேகம், பசுத்த ஆவியின் முத்திரை. இந்த மூன்று காரியங்களும் இன்று நீங்கள் பெற வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இந்த மூன்று காரியத்தை நீங்கள் பெறாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. கேட்குறீங்களா பிரியமானவர்களே? நான் பேசுகிறது என்னது உங்களுக்கு புரிகிறதா? எளிமையாக கூறுகிறேன் பாருங்க. ஞான ஸ்நானம், தண்ணீரினாலே கழுவப்படுதல், ஞான ஸ்நானம், அது உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும். அதுதான் நீதிமானாக்கப்படுறீங்க. முதலாவது ஞானஸ்நானம் எடுத்து நீதிமானாக்கப்படுகிறீங்க. இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை சுத்திகரிக்கிறது. அந்த வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்பட்டு பசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அதான் பசுத்தமாக்கப்படுதல். மூன்றாவது காரியம் பசுத்த ஆவி. உங்களுக்குள்ளாக புதிய ஆவி, அதாவது உங்களுக்குள்ளாக அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளாக வைக்கிறார். அவருடைய ஜீவனையும் அவருடைய ஆவியையும் உங்களுக்குள்ளாக வைக்கிறார். அதான் பசுத்த ஆவியின் அபிஷேகம், பசுத்த ஆவியின் முத்திரை. அதுதான் மூன்றாவது கட்டம். அந்த மூன்றாவது கட்டத்தில் போயிட்டீங்கன்னா அதான் உள்திரை போவதற்கான வழி. இப்ப பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மூன்று காரியங்கள் இருக்கிறது. தேவனுடைய கட்டளை மோசேக்கு என்னவா இருந்ததுன்னா, நீ ஒரு கூடாரத்தை பண்ணுவி என்று என்ன சொன்னார்? தேவன் மோசே இடத்துல பேசினார். மோசே அங்கே தேவனுடைய கட்டளையின்படியே, அவர் காண்பித்த அந்த வார்த்தையின்படி அவர் என்ன செய்கிறார்? ஒரு கூடாரத்தை கட்டுகிறார். அந்த கூடாரத்திலே மூன்று காரியங்கள் இருந்தது. வெளிப்பிரகாரம், பசுத்த ஸ்தலம், மகா பசுத்த ஸ்தலம். கேட்குறீங்களா பிரியமானவர்களே? எத்தனை பேருக்கு இந்த காரியம் தெரியும்? வேதத்தை நிறைய பேர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாருக்காவது தெரியுமா? இந்த கூடாரத்தில் மூன்று காரியங்கள் இருக்கிறது. வெளிப்பிரகாரம், பசுத்த ஸ்தலம், மகா பசுத்த ஸ்தலம். ஒரு பலியானது என்ன பண்ணும்? வெளிப்பிரகாரத்தில் கழுவப்படும். அதுதான் ஞான ஸ்நானம். வெளிப்பிரகாரத்தில் நீங்க என்ன பண்றீங்க? தண்ணீரினாலே ஞான ஸ்நானம் எடுக்கிறீர்கள். இரண்டாவது, அந்த பலியானது கழுவப்பட்டு மூன்றாவது அந்த இரண்டாவது இடத்துக்கு போகும்போது அந்த பலிப்பீடத்தின் மேல் அது வைக்கப்பட்டு அது பலி செலுத்தப்படுகிறது. பிறகு அதில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து அந்த பலிப்பீடத்தில் இருக்கிற கொம்புகளின் மேல் என்ன பண்ணுவாங்க? பூசுவார்கள். அடுத்த காரியம் என்ன? அந்த பசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் ஒரு திரை இருக்கும். அந்த திரைக்கு முன்பாக நின்று ரத்தத்தை தெளிப்பார்கள். பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் என்று. அப்போதான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். பிறகு அந்த ரத்தத்தை கொண்டு வந்து உங்கள் மேல் தெளிப்பார்கள். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? முதலாவது ஒரு பலி. பாவம் செய்த ஒரு மனிதன் என்ன பண்ற? ஒரு பழுதற்ற ஒரு ஆடோ ஒரு மாடோ கொண்டு வருவாங்க. ஒரு காளையை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? ஆசாரியனிடத்தில் கொடுப்பாங்க. ஆசாரியன் என்ன செய்வாங்கன்னா, வெளிப்பிரகாரத்திலே அந்த பலியானது என்ன பண்ணுவாங்க? கொண்டு வந்த பழுதற்ற ஆடானாலும் காளையானாலும் அது கழுவுவாங்க. தண்ணீரினாலே கழுவப்பட்டு பிறகு அது என்ன பண்ணது? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக எடுத்துட்டு போறாங்க. அங்கே அந்த ஆசாரியன் என்ன செய்கிறான்? கொண்டு வந்த அந்த காளையானாலும் ஆடையானாலும் அங்கே அவன் பலி செலுத்துகிறான். அந்த ரத்தத்தை பிறகு எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக நின்று ரத்தத்தை தெளிக்கிறான். இது போலதான் இன்று நாமும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த வழியாக தான் போனார். எதற்காக இந்த காரியத்தை கூறுகிறேன் என்றால், முதலாவது ஞான ஸ்நானம். இன்று ஞான ஸ்நானமே தவறாக இருக்கிறது. இதுதான் ஏனென்றால் முதல் கட்டமே ஞான ஸ்நானம் தான். ஞான ஸ்நானமே இன்று தவறாக இருக்கிறது. நீ ஞான ஸ்நானம் சரியா இருந்தால் அடுத்த காரியத்தை பசுத்தமாக்கப்படுதலுக்குள்ளாக போக முடியும். நீங்க பசுத்தமாக்கப்படுதல் சரியா இருந்தால் பசுத்தாவின் முத்திரைக்குள்ளாக உங்களால் போக முடியும். பசுத்தாவி எதுக்காக இருக்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று உங்களை முத்திரைக்கிறவராக அவர் இங்கு இருக்கிறார். அப்ப நீங்க சரியா இருந்தா ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க என்ன பண்ண முடியும்? தாண்டி போக முடியும். ஆனா முதல் கட்டமே இன்று தவறா இருக்கிறது. ஆவில் மீண்டு பிறகுனா முதல் கட்டம் என்ன? ஞான ஸ்நானம். இந்த ஞான ஸ்நானமே இன்று தவறா இருக்கிறது. அந்த ஞான ஸ்நானத்தின் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்துவும் பிரவேசித்தார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து யார்? அவர் பழுதற்ற ஒரு பலி. அல்லேலூயா. அவர் பழுதற்ற ஒரு பலி, ஒரு மாசற்றவர், குற்றமற்றவர், மகாபசுத்தம் உள்ள தேவன். இடத்துல பாவமே கிடையாது. பாவம் என்னிடத்தில் உண்டு என்று யார் என்னிடத்தில் குற்றப்படுத்த கூடும் என்று கேட்டார்.
மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒரு ஜீவ பலியாக அவர் என்ன பண்ணார்? நமக்காக வந்தார். உங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் பாவத்துக்காகவும் அவர் மரிக்க வந்தார். அவர் ஒரு பலி. அந்த பலியானது என்ன செய்தது? அவர் பலி செலுத்தப்படுவதற்கு முன்பாக, அந்த கல்வாரியில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக முதலாவது தண்ணீரினால கழுவப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் யோவான் ஸ்நானனாலே அவர் கழுவப்பட்டார், ஞானஸ்நானம் எடுத்தார். கேட்குறீங்களா பெரியமானவர்களே? அதனே உண்மை, இதான் உண்மை. அந்த பலியானது கல்வாரியில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்களுடைய மீறுதலுக்காகவும், உங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும், உங்களுடைய பாவங்களுக்காகவும் அங்கே அவர் அடிக்கப்படுவதற்கு முன்பாக, அவர் பலி செலுத்தப்படுவதற்கு முன்பாக அந்த பலியானது முதலாவது கழுவப்பட வேண்டியதாக இருந்தது. அதுதான் ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அங்கே யோவான் ஸ்நானங்களால் ஞானஸ்நானம் எடுத்தார். அந்த பலியானது கழுவப்பட்டது போல இன்று நாமும் கழுவப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? சில பேர் தெரியல. பாஸ்டர் என்ன பண்ணுவார்? அப்படியே பேசிட்டு ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை படித்து அப்படியே தண்ணியில் முக்கும் போது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமம் எது உண்மையான நாமம்? முதலாவது ஞானஸ்நானம். ஒரு விசுவாசி செல்ல வேண்டிய ஒரு முதல் காரியம் ஞானஸ்நானம். முதலாவது நீங்க என்ன செய்றீங்க? மனம் திரும்புறீங்க, பாவ அறிக்கை செய்றீங்க. பிறகு நீங்க என்ன பண்றீங்க? ஞானஸ்நானத்துக்கு வரீங்க. இயேசு கிறிஸ்துவை முதலாவது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறீங்க. கல்வாரியில் அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் மேல அறிக்கை செய்றீங்க. கர்த்தாவே, இதுவரையிலும் நான் பாவியாய் வாழ்ந்தேன், ஒரு விபச்சாரக்காரனாக வாழ்ந்தேன், வேசித்தனம் செய்கிறவனாக வாழ்ந்தேன், ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிறவனாக நான் வாழ்ந்தேன், அந்நிய தேவர்களை நான் வணங்கினேன். இப்பொழுதோ இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இதுதான் உண்மையான தேவன். இது எனக்காக பலியாக வந்தவர். உம்மிடத்தில் தான் நித்திய ஜீவன் உண்டு. இது போல நீங்க என்ன பண்றீங்க? முதலாவது அறிக்கை செய்றீங்க, சிந்தைகளுக்கு முதலாவது மறிக்கிறீங்க. பிறகு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானத்துக்கு வரீங்க. இன்னைக்கு எத்தனை பேருடைய பாவங்கள் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை பேருடைய பாவம் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு தெரியுமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா மன்னிப்பு கிடையாது. பாவ மன்னிப்பு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால உண்டாகவில்லை. வேதத்தில் அது குறித்து எந்த ஒரு சான்றும் கிடையாது. வேதத்தில் அது குறித்து எந்த வசனமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுக்கிறார் சீஷர்களை பார்த்து, நீங்க என்ன பண்ணுங்க? சர்வ சிருஷ்டிக்கும் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து அங்கே கூறினார். இது யாருக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது? சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அங்கே என்ன கூறினார்? நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இங்க இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து பேசுகிறார்? சீஷர்களை பார்த்து பேசுறாரா? அன்னைக்கு இருந்த ஆசாரியர்களை பார்த்து பேசினாரா? அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து பேசினாரா? இல்ல ஜனங்களை பார்த்து பேசினாரா? இந்த வார்த்தை யார் இடத்துல சொன்னா? நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து யார் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்? தெளிவாக நான் விளக்க விரும்புகிறேன். உண்மையான ஞானஸ்நானம் எது? ஒரு விசுவாசி இன்று எடுக்க வேண்டிய உண்மையான ஞானஸ்நானம் எது? நீங்கள் சரியான முதல் கட்டத்தில் தானதான் அடுத்த கட்டத்தில் பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள்ளாக உங்களால் பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு 3 காரியங்கள் இருக்கிற சகோதர சகோதரிகளே. உங்களை குறித்து சாட்சி கொடுக்க 3 காரியம்: ஜலம், ரத்தம், ஆவி. முதலாவது ஜலம். நீங்கள் எடுத்த ஞானஸ்நானம் சரியானதா? நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் எடுத்த ஞானஸ்நானம் சரியா இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீங்கள் ஒரு விசுவாசி செல்லத்தக்க 3 கட்டங்கள்: ஜலத்தினாலே கழுவப்படுதல், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பசுத்தமாக்கப்படுதல், அடுத்தது பசுத்த ஆவியானவரினாலே அபிஷேகம் பண்ணப்படுதல், பசுத்த ஆவியின் முத்திரை. அதுதான் 3 காரியங்கள். இந்த 3 காரியங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசியானவன் பிரவேசிக்க வேண்டியதா இருக்கிறது. சில பேர் என்ன பண்றாங்க? நீதிமானாக்கப்படுதல் நின்றுறாங்க. சில பேர் பசுத்தமாக்கப்படுதல் நின்றுறாங்க. நிறைய பேர் பசுத்த ஆவியின் முத்திரைக்குள்ளாக போகிறது கிடையாது. நிறைய பேர் பசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளாக போகிறது கிடையாது. ஏன்? அவள் ஆவியில் மீண்டும் பிறக்கல. ஆவியில் மீண்டும் பிறந்ததான் நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த திரைக்குள்ளாக உங்களால் பிரவேசிக்க முடியும். அப்பதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியில் மீண்டும் பிறக்கும் போதுதான் பசுத்த ஆவியானவர் உங்களை என்ன பண்றார்?
மீட்பு நாள் வரைக்கும் உங்களை முத்திரையிடுகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக உங்களை முத்திரையிடுகிறார். அப்ப மீண்டும் பிறக்காம எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும்? உங்களால் மறிக்காமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அது கூடாத காரியம். என்னதான் கதறி அழுது உபவாசம் இருந்தாலும் உங்களால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. நீங்கள் மீண்டும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களால் பிரவேசிக்கவே முடியாது. இது கூடாத காரியம். அதனால தான் முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? மரிக்கணும். முதல் கட்டம் ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தில் தான் நீங்க மரிக்கிறீங்க. ஞானஸ்நானத்தில் தான் நீங்க என்ன பண்ணுறது? சரீரமானது கழுவப்படுகிறது. இப்ப பாருங்கள், இந்த கட்டளையானது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை யாருக்கிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறார்? சீஷர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. பிதா யாரு? குமாரன் யாரு? இன்று பசுத்த ஆவியினவர் யாரு? அவருடைய நாமங்கள் என்ன? இன்று பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தினால். நாமம் என்றால் என்ன? பெயர். இந்த சரீரத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது. உங்களுடைய சரீரத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. நேம். நேம்னா பெயர். இனி உங்களுடைய பேர் எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய பேரும் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கிறது. அது போல பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்துக்கு ஒரு நாமம் இருக்கிறது. இந்த மூன்றுத்துக்குமே ஒரே ஒரு நாமம் இருக்கிறது. கேட்குறீங்களா பிரியமானவர்களே? அங்கே யோவான் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? பூலோக, அதாவது பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர்கள் யாரும், அதாவது மூன்று என்னவென்றால் பிதா குமாரன் பசுத்த ஆவி. ஆனால் இம்மூன்றும் ஒன்றாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா ஒருவர், குமாரன் ஒருவர், பசுத்தாவின் ஒன்றுதான். இந்த மூன்றுமே ஒன்றாக இருக்கிறது என்று வேதம் கூறியிருக்கிறது. அப்படியானால் அவருடைய நாமம் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த நாமம் என்னவென்றால் தெரியல. இயேசு கிறிஸ்து என்ன கூறினாரோ அது அப்படி என்ன பண்றாங்க? இவங்க கொடுக்குறாங்க. யார் இவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது? பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? பசுத்த ஆவியினர் கொடுத்தாரா? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களை பார்த்து சொன்னாரா? இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து கூறினார்? சீஷர்களை பார்த்து கூறினார். சீஷர்களுக்கு தான் இந்த கட்டளையாக கொடுக்கப்பட்டது. அப்ப நீங்க யாரை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுமா? சீஷர்களை பார்க்கணுமா? இந்த கட்டளையை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? சீஷர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எப்ப கூறினார்? இதுதான் காரியம். எப்ப கூறினார் என்றால், அவர் மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து அவர் இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பாக, அவர் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுவதற்கு முன்பாக சீஷரிடத்தில் பேசுகிறார். நீங்க என்ன பண்ணுங்க? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து. சீஷரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கட்டளை யாருக்கு உண்டாயிருக்கிறது? சீஷர்களுக்கு. அப்போ நீங்க யாரை பார்க்கணும்? சீஷர்களை பார்க்கணுமா? இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுமா? சீஷர்களை தான் பார்க்கணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அவங்க எப்படி நிறைவேற்றினார்கள் அதுதான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து எப்படி பேசினார்? இந்த வேதம் முழுவதும் உங்க கையில் இருக்கு பாத்தீங்களா? வேதம். இந்த வேதம் முழுவதும் ஓமைகளாக இருக்கிறது, சங்கீதங்களினால இருக்கிறது, ஞான பாட்டுகளினால இருக்கிறது. இது மறைபொருளா இருக்கிறது, இது கருக்கா இருக்கிறது. இதுக்குரிய வெளிப்பாடு யார் கொடுக்க வேண்டும்? பசுத்தாவினர் தான் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பேசும்போது ஊமைகளாக பேசினார். அவர் தெளிவாக கூறினார். என்ன கூறினார்? பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அப்போ சீஷர்கள் அதை எப்படி நிறைவேற்றினார்கள் அதுதான் நீங்க பார்க்கணும். இப்ப குமாரன், பிதா யாரு? குமாரன் யார்? பசுத்த ஆவி யார்? அவருடைய நாமம் என்ன? நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய நாமம் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்குறீங்களா பிரியமானவர்களே? பழைய ஏற்பாட்டிலே பிதா என்ற ஸ்தானத்திலே அவருடைய நாமம் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பழைய ஏற்பாடு எந்த பக்கம் வேணா திருப்பி பாருங்க. பழைய ஏற்பாடை எடுத்து நீங்க எந்த பக்கம் திருப்பினாலும் போல்டா கொடுத்திருப்பாங்க. கர்த்தர், கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் கூறினார், கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார், கர்த்தர் சங்காரத்தை உண்டு பண்ணினார், கர்த்தர் இந்த மரணத்தை ஏற்படுத்தினார். எல்லாமே கர்த்தர் தான் இருக்கும். அப்ப பிதா என்ற ஸ்தானத்திலே அவர் கர்த்தரா இருந்தார். அடுத்த ஸ்தானத்தில் அவர் வருகிறார் குமாரனாக, இயேசு கிறிஸ்துவாக, இயேசுவாக இந்த பூமியிலே வரும்போது அவருடைய நாமம் என்னவா இருந்தது? இயேசு. அவர் மேசியாவாக இந்த பூமியிலே அவர் காணப்படும் போது அவருடைய நாமம், அந்த சரீரத்தின் பெயர் இயேசுவா இருந்தது. பிதா என்ற ஸ்தானத்திலே அவருடைய நாமம் கர்த்தர்.
குமாரன் என்ற ஸ்தானத்தில் அவர் வரும்போது அவருடைய நாமம் இயேசு. இன்னைக்கு அவர் என்னவா இருக்கிறார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவா இருக்கிறார். கேக்குறீங்களா? அவர் இன்று கிறிஸ்துவா இருக்கிறார். அவர்தான் இன்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? கூறினார். என்ன கூறினார் தெரியுமா? எந்த மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசப்படுகிற தூஷணமும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும். ஆனால் என் பிதாவினால் அனுப்பப்பட போகிற ஒரு தேற்றலமாளன் வருகிறார், ஒரு பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அவர் விரோதமாய் பேசப்படுகிற எந்த தூஷணமும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே கிடையாது. அவருடைய நாமங்கள் ஆட்டுக்குட்டியானவன் ஜீவசனத்தில் கிறுக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசப்படுகிற எந்த தூஷணமும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே கிடையாது. அவருடைய பேர்கள் ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவசனத்தில் கிறுக்கப்படும். ஏன்? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் கிறிஸ்து. அபிஷேகம் அதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே கூறினார். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், சத்தியத்தை குறித்து அவர் போதிப்பார். நான் கூறின எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார். உலகத்தின் முடிவு புரிந்த ஒரு சகல நாட்களும் அவர் உங்களோடு கூட இருப்பார். அதான் வாக்குத்தத்தம். அவர் யார்? அவர் தான் பரிசுத்த ஆவி, அவர் கிறிஸ்து. இன்று அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். இந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் காலத்திலே அவர் விரோதமாய் பேசப்படுகிற எந்த தூஷணத்துக்கும் மன்னிப்பே கிடையாது. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா நாம் இருக்கணும் பாருங்க. எந்த அளவுக்கு வார்த்தையின்படி நம் பரிசுத்தம் உள்ளவர்களை வாழணும்னு பாருங்க. ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவார், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வார்த்தையின் மேல் நடக்கிறது கத்தியின் மேல் பட்டயத்தின் மேல் நடக்கிறதுக்கு சமம். வலதுபுறமும் சாயக்கூடாது, இடதுபுறமும் சாயக்கூடாது. வார்த்தையின் மேல் சரியா நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று பரிசுத்த பவுல் கூறியிருக்கிறார் எபேசியர்ல. ஃபைனலே அவருடைய நாமம் என்ன? நீ மூணுத்தையும் சேர்த்து பாருங்க. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதுதான் அவருடைய நாமம். பிதா என்ற ஸ்தானத்தில் அவர் கர்த்தராய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியை பெறாமல் இயேசுவை கர்த்தர் என்று யாரும் கூடக்கூடாது என்று வேதம் கூறியிருக்கிறது. நீங்க அநேகருடைய வாயிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமமே வரல. ஏன்? பரிசுத்த ஆவியை பெறல. அவருடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேதத்தில் தெளிவா இருக்கு. நம்ம அந்த கடந்த செய்தியில நாம் பார்த்தோம். பேசுகிறவர்கள் எல்லாருடைய ஆவியை என்ன பண்ணாதீங்க, அது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று நீங்க விசுவாசிக்க கூடாது. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேசுகிற எல்லா ஆவியுமே அது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லக்கூடாது. ஆவியை நீங்க என்ன பண்ணணும்? சோதித்து ஆராய்ந்து பார்க்கணும். பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர் தானா அல்லது அந்த கிறிஸ்துவின் ஆவியா? ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் எப்படி இருக்கும்? நெருக்கமா இருக்கும். பார்க்கிறது ஒன்று போல தோன்றும், ஆனால் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கது ஏதுவா இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. ஆவியை நிதானிக்கணும். பேசுகிறது எந்த ஆவி அது வேதத்தின்படி சரியா இருக்கிறதா? எத்தனை பேர் உங்களை நீங்க போற சபையில இன்னைக்கு வேதத்தை நிறைய பேர் வேதத்தை படிக்கிறது கிடையாது. ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் ஆமென் அல்லேலூயா தேவனுக்கு மகிமை. வேதம் என்ன சொல்லுது? ஊழியக்காரன் போதிக்கிறது வேதத்தில் இருக்கிறதா? ஊழியக்காரன் உண்மைதான் கூறுகிறாரா? வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. அதில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். சத்தியத்தை ஆராய்ந்து பாருங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு அநேக பேர் சத்தியத்தை அறியாதனால தான் சாவனத்தில் மரித்து போயிருக்கிறார். நான் கடினமாக பேசுகிறேனே, என்ன பிரதர், எங்கள் சர்ச்சிலலாம் பாஸ்டர் மாதிரி பேச மாட்டார், நீங்கள் என்ன பிரதர் இவ்வளோ கடுமையாக பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க. அது உண்மை. எப்பவுமே ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கிற டீச்சர் இடத்துல என்ன பண்ண முடியாது, பசங்க பாஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகிற டீச்சர் இடத்துல தான் இந்த பசங்க எப்படி இருப்பாங்க? ஒழுக்கமாக இருப்பான், டிசிப்ளினாக இருப்பான். ஏன்னா டீச்சர் எப்படி கண்டிப்பாங்க, சரியாக போதிப்பாங்க. பசங்களை சிரிக்க வைக்கிறது, அழ வைக்கிறது, அவங்கள நகைச்சுவை சொல்கிறது. பசங்களை என்ன பண்ண, இந்த டீச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? அவர் வந்தால் ஜாலியாக இருக்கும், அவர் எதுவும் கண்டுக்க மாட்டார், அவர் ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டார், பசங்களை வந்து அடிக்க மாட்டார், ஜாலியாக ஃப்ரீயாக விட்டுருவார். அப்படிப்பட்ட டீச்சர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பசங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஆனால் ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக படிக்க வேண்டிய நேரத்தில் படித்து சொல்ல வேண்டியதை சொல்லி சரியாக நடத்தி பாருங்கள். ஒழுக்கத்தில் எல்லாருமே இந்த கிளாஸில் எல்லாருமே பாஸ் ஆகிடுவாங்க. கேட்குறீங்களே பிரியமானவர்களே? அதுபோல தான் சபையானது எப்பொழுதுமே கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் கண்டிப்பான உபதேசம் தான் உங்களை என்ன பண்ணும்? நித்திய ஜீவனுக்குள்ளாக உங்களை நடத்தும். இன்னைக்கு பாஸ்டர்களை என்ன பண்ணுறாங்க? அப்படியே உங்களை அப்படியே சிரிக்க நகைச்சுவை சொல்கிறதும், உங்களை சிரிக்க வைக்கிறதும், உங்களை அழ வைக்கிறதும், போகிற சபையிலெல்லாம் அப்படி தான் இருக்கும்.
இசைகள் எல்லாம் அப்படியே கவர்ச்சியாக உங்களை மயக்கக்கூடியதாக இருக்கும். ஆராதனைகளும் இன்னைக்கு இருக்கிற சினிமாவை போல இருக்கிற பாடல்களையும் பாடி அப்படி என்ன பண்ணோம், அப்படியே உங்களை மயக்கி இழுக்கிறது போல இருக்கும். என்டீசிங் ஸ்பிரிட், மயக்கி இழுக்கும் ஆவிகள். பாருங்க, இப்படிப்பட்ட உபதேசம் தான் அங்கே இருக்கும். கண்டிப்பு இருக்காது. கண்டிப்பு இல்லாத இடத்துல நித்திய ஜீவன் இருக்காது. கண்டிப்பு இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? இடுக்கமாக இருக்கும். அங்கே தான் நித்திய ஜீவனே இருக்கிறது. கண்டிப்பு இல்லாத இடத்துல எப்படி இருக்கிறது? வழி விசாலமாக இருக்கிறது. அதில் பிரவேசிக்கிறவங்க அநேகர். ஆனால் கண்டிப்போடு இருக்கிறவங்க வழி எப்படி இருக்கிறது? இடுக்கமாக இருக்கிறது. வாசல் நெருக்கமாக இருக்கிறது. அதில் பிரவேசிக்கிறவங்க சிலர், அவங்க தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வேற எங்கேயுமே உங்களால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்லாம் எப்படி இருக்கிறாங்க? உங்களுடைய உணர்ச்சிகளை, ஃபீலிங்கை தொடர்ற போல உணர்ச்சிகளை தொடுகிறவர்களாக இருக்கிறார்கள். உங்களை உணர்ச்சி வசப்படுத்த என்ன பண்ணும்? உங்களை உணர்ச்சி வசப்பட செய்யும். அழுவீங்க, சிரிப்பீங்க. ஆனால் பசுத்த ஆவியானவர் இருக்கும்போது உணர்ச்சிகளை அல்ல, உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை அவர் தூண்டுவார். கேட்குறீங்களா? அதுதான் பசுத்த ஆவி. பசுத்த ஆவி எப்பொழுதும் என்ன பண்ண மாட்டார்? உங்கள் உணர்ச்சிகளை அவர் தொடுவே மாட்டார். உங்கள் விசுவாசத்தை தான் அவர் தொடுவார். சாத்தான் என்ன செய்வான்? உணர்ச்சிகளை தொடுவான். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை என்ன பண்ண? உணர்ச்சிகளை தூண்டினது போல இன்னைக்கு ஸ்தாபனத்தில் இருக்கிற விசுவாசிகளுடைய உணர்ச்சிகளை தூண்டி அவர்களை மறிக்கும்படியாக செய்து விட்டான். இப்போ விடிக்கிறவர் பசுத்த ஆவியானவர் தான். இப்போ பாருங்கள், இந்த பிதா என்ற ஸ்தானத்தில் அவர் கர்த்தராய் இருந்தார். குமாரன் என்ற ஸ்தானத்தில் வரும்போது இயேசு என்ற நாமத்திலே வந்தார். இப்போ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவா இருக்கிறார். நீ மூணுத்தையும் சேர்த்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இதுதான் அவருடைய நாமம். அந்த நாமம் இதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு. இந்த நாமத்தினால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு, தெரியுமா? இந்த நாமத்தினால் தான் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு. இந்த நாமத்தினால் தான் உங்களுக்கு விடுதலை. இந்த பாவத்தினால தான் பிசாசுகளை துரத்த முடியும். இந்த நாமத்தினால தான் உங்களை என்ன பண்ண முடியும்? நம்ம பேய்களை துரத்த முடியும், நோய்களை சுகமாக்க முடியும். இந்த நாமத்தினால தான் உங்களை என்ன பண்ண முடியும்? மீட்கப்பட முடியும். அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம். வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த ஒரு நாமமும் மனுஷர்களுக்குள்ளே அது கட்டளையிடப்படவில்லை. அப்ப எந்த நாமம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம். அதான் வேதம் கூறியிருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாயிலே அந்த நாமத்தை அறிக்கை செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? அந்த கிறிஸ்துவின் ஆவி அவங்களுக்குள்ளாக இருக்கிறது. வெளிப்படையாக நான் கூறுகிறேன், எப்பவுமே வார்த்தையை பிரசங்கிக்கும் போது முகதாட்சியமே நான் பார்க்க மாட்டேன். வார்த்தை என்ன கூறுகிறது? அதுதான். வார்த்தை எப்பொழுதுமே நியாயந்திருக்கும். வார்த்தை எப்பொழுதுமே கண்டிக்கும். பாவனுடைய இருதயத்தில் இருக்கிறதா? அது கண்டிக்கும். ஏனென்றால் அதுதான் பசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். உன் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார். உன் சபையானது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டிக்காவிட்டால் சபையானது சீர்கெட்டு இருக்கும். ஜனங்களும் சீர்கெட்டு இருப்பார்கள். நித்திய ஜீவன் அங்கே இருக்காங்க. அப்ப நீங்க எங்க இருக்கணும்? எங்க கண்டிப்பு இருக்கிறதோ அங்கதான். அங்கதான் உங்களால ஒழுக்கத்தை கத்துக்க முடியும். அங்கதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்னவென்று உங்களால புரிந்து கொள்ள முடியும். எல்லா ரகசியத்தையும் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். மனுஷர்களுக்குள்ளே அந்த நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நான் ஒரு காரியத்தை கூறுகிறேன். ஒரு போதகரை வர வச்சு, இப்போ கூட ஒரு போதகரை பெரிய பிஷப்பை கூட கூட்டுவாங்க, பெரிய போப்பு கூட கூட்டுவாங்க, ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனிதனை கூட்டுவாங்க. அந்த மனிதனை, பிசாசு பிடித்த அந்த மனிதனை பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தில் சொல்றேன், பிசாசை அந்த சகோதரனை விட்டு வெளியே போன்னு சொன்ன போமா? பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தில் இந்த நோயை நான் சுகமாக்குறேன், சுகமாகுமா? அதுக்கு மட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஒரு ஊழியக்காரனை கொண்டு வாங்க, பிசாசு பிடிச்ச ஒரு மனிதனை கொண்டு வாங்க, பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தில் அந்த பிசாசை துரத்த முடியுமான்னு பாருங்க. ஒரே அடி தான் ஊழியக்காரனு 10 படிக்க போயிடுவான். ஒரு பிசாசானது ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அது வல்லமை உள்ளதா இருக்கிறது, சக்தி உள்ளதா இருக்கிறது. ஒரே அடி தான் ஊழியக்காரனை. எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கட்டும். எதுக்காக இந்த காரியத்தை கூறுகிறேன் என்றால், பிதா குமாரன் பசுத்த ஆவி நாமம் என்ன தெரியுமா? அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இதான் உங்களுக்கு நான் விளக்குனேன். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி பாருங்க, எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் நீங்கும், எப்படிப்பட்ட அந்த பேய்களானாலும் ஓடும். அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அப்ப அந்த நாமத்தினால தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஞானஸ்நானம் எடுக்க முடியும். அதுதான் ஒரே வழி. இயேசு கிறிஸ்து அதுதான் சீஷர்களிடத்தில் சொன்னார். என்ன சொன்னார்? பிதா குமாரன் பசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். பிறகு இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் வந்து பேசுகிறார். தொடர்ந்து வருகிற செய்தியில் நான் உங்களுக்கு சொல்றேன்.
நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். இங்கே இயேசு பேசுகிறார் சீஷர்களை பார்த்து. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு உடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை, அவர்தான் பசுத்த ஆவியானவர். இந்த காலத்திலே வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டவர். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? மரிச்சு அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். ஆனால் அவர் போன பிறகு இந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணார்? கொடுக்கிறார். நான் போவேன், ஆனால் திரும்பி நான் உங்களிடத்தில் வருவேன், என்னென்றுமா எங்களோடு கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றவாளன், அதாவது சத்தியத்திலே உங்களை நடத்தும்படிக்கு வேறொரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு தந்தருளுவார். சகல சத்தியத்துக்குள்ளாக உங்களை வழி நடத்துவார். உலகத்தின் முடிவு வரைந்து உங்களோடு கூட இருப்பார். அவர்தான் யாரு? தேற்றவாளன், பசுத்த ஆவியானவர். இது பசுத்த ஆவியை குறித்து, வரப்போகிற பசுத்த ஆவியை குறித்து இங்கே இயேசு கிறிஸ்து காரியத்தை குறித்து கூறுகிறார். நீங்கள் அதே அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை என்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த யார்கிட்ட இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்காரு இயேசு கிறிஸ்து? இயேசு கிறிஸ்து யார் இடத்துல? ஜனங்களை பார்த்து பேசிட்டு இருக்காரா? அன்னைக்கு இருந்த ஆசாரியர்களை பார்த்து பேசிட்டு இருக்காரா? இல்லை பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து பேசிட்டு இருக்காரா? யார் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்? அவரோடு கூட இருக்கிற சீஷர்கள் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற போதகர்கள்லாம் எதை பார்க்குறாங்க? ஸ்ட்ரைட்டாக இயேசு கிறிஸ்து என்ன கூறினார் அதை பார்க்குறாங்க. சீஷர்கள் இடத்துல என்ன கூறிட்டு இருக்க அதுதான் நீங்க பார்க்கணும். இப்ப பாருங்கள், பசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, யாருக்கு போதித்து? சீஷர்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இது இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இடத்துல பேசிட்டு இருக்கார். நீங்க இதை புரிஞ்சாதான் உங்களால் என்ன பண்ண முடியும்? முழுமையான செய்தி உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நான் பேசிக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஞானஸ்தானம் எது சரியானது? எந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாக நீங்க போக வேண்டும்? எது உண்மையான ஞானஸ்தானம்? பிதா, குமாரன், பசுத்த ஆவி, அந்த மூன்றுத்துக்கும் என்ன ஒரே நாமம் என்ன? அதுதான் இந்த காரியத்தை எளிமையாக உங்களுக்கு கொண்டு வந்து விளக்குகிறேன். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கூறிக்கொண்டிருக்கிறார், நான் போன பின்பு வேறொரு தேற்றவாளன் வருவார், நான் சொன்னதை எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் என்ன பண்ணுவார்? எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் அதே அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிங்கன்னா அங்க சொல்றாரு, நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். பாருங்க, படிப்படியா கவனிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? சர்வ சிருஷ்டிக்கும் போயிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு பிதா, குமாரன், பசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லி சீஷர் இடத்துல பேசினார். அடுத்து வரப்போகிற பசுத்த ஆவியை குறித்து இங்கே பேசி கொண்டிருந்தார். இப்போ அடுத்த காரியம் என்ன இங்கே இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, நான் போவேன் ஆனால் திரும்ப வருவேன். அவர் வரும்போது சகல சத்தியத்துக்கு நான் உங்களிடத்துல பேசினதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன பண்ணுவேன்? வழி நடத்துவேன். உலகத்தின் முடிவு வரைந்து நான் உங்களோடு கூட இருப்பேன். உங்களை திக்கற்றவர்களாக நான் விடமாட்டேன். அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயங்களை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? சீஷர் இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. நீங்க யாரை கவனிக்கணும்? சீஷர்களை கவனிக்கணும். இந்த கட்டளை எல்லாம் யார்கிட்ட வந்துட்டு இருக்கு? சீஷர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த கட்டளை. சீஷர்கள் அந்த கட்டளை எப்படி நிறைவேற்றினார்கள் அதை தான் நீங்க கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளையை அவர்கள் எப்படி நிறைவேற்றினார்கள் அதை தான் நீங்க கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்துட்டார், பிதா, குமாரன், பசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லி. ஆனால் சீஷர்கள் அந்த கட்டளை எப்படி நிறைவேற்றினாங்க அதை தான் நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து சொன்னதையே பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. சீஷர்கள் அந்த கட்டளை எப்படி நிறைவேற்றினார்? இப்போ பாருங்கள், நான் போவேன் ஆனால் நான் திரும்ப வருவேன் என்று சொன்னார். அவர் திரும்பி வந்தாரா இல்லையா? நான் போறேன், நான் திரும்பி வருவேன் என்று சொன்னார். வந்தாரா இல்லையா? திரும்ப வந்தா. எப்போ வந்தா? பெந்தேகோஸ்தே நாளிலே உன்னதத்திலிருந்து வருகிற பலனாக அவர் இறங்கி வந்தார்.
அங்கே இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து கூறினார். என்ன கூறினார்? எருசலேமில் போய் காத்திருங்க, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தெரிவிக்கப்படுகிற வரையில் நீங்க என்ன பண்ணுங்க, எருசலேமில் போய் காத்திருங்கள் என்று கூறினார். இப்போ மேல் வீட்டறையில் என்ன பண்ணார்? காத்து கொண்டிருந்தாங்க. அப்பொழுது உன்னதத்திலிருந்து வருகிற பலனாக பசுத்த ஆவியினர்களுக்கு மேல வந்து என்ன பண்ணார்? அசைவாடினார். அப்பொழுது பசுத்த ஆவியின் வரங்கள் எல்லாம் கிரியை செய்தது. இப்போ பாருங்கள், அங்க பசுத்த ஆவியின் வரங்கள் எல்லாம் கிரியை செய்யும் போது அங்க மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த எல்லாருமே பசுத்த ஆவியின் வரங்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அந்த பெந்தெகோஸ்தே அந்த பண்டிகையிலே உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்ரவேலர்களும் என்ன பண்ணாங்க? எருசலேமில் ஒன்று கூடியிருந்தாங்க. அப்போ ஒன்று கூடி இருக்கும்போது அங்கே இவர்கள் அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவங்கள என்ன நினச்சிட்டாங்க? ஏதோ குச்சி வெறிச்சிருக்கிறாங்க, ஏதோ குடிகாரங்க போல. ஏன்னா இவங்களாம் மீன் பிடிக்கிற ஜனங்க, படிப்பறிவில்லாத ஜனங்க. ஏதோ குடிச்சிட்டு ஏதோ வெடிகாலில் ஏதோ குடிச்சிட்டு ஏதோ உளறிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்கள், ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், வெவ்வேறு நாடுகளில் இருந்து வெவ்வேறு தேசங்களில் இருந்து வந்தவர்கள் என்ன பண்ணாங்க? இந்த சாதாரண மீன் பிடிக்கிற ஜனங்கள், இந்த காசிமேட்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க, எப்படி இருப்பாங்க மீன் பிடிக்கிறவங்களா? அவங்களுடைய பாஷை எப்படி இருக்கும்? கொச்சை பாஷையாக இருக்கும். இந்த காசிமேட் சைடில் யாருன்னா போயிருக்கீங்களா? எல்லாம் படிக்காத ஜனங்க. ஒரு கையில் ஒரு புக்கு கொடுத்து படிங்கன்னா அவங்களுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, ஒரு கையெழுத்து கூட அவங்களால போட தெரியாது. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? வெளிநாடு பாஷைகளை பேசினார்கள். எப்படி? ஒரு படிக்காத ஜனங்க, படிப்பறிவே இல்லாத ஜனங்க எப்படி அந்நிய நாட்டு மொழிகளை அவர்கள் பேசினார்கள்? அதான் பசுத்த ஆவி. அதான் பசுத்த ஆவியின் வரங்களில் ஒன்று அந்நிய பாஷை. அவர்களுடைய மொழிகளை அவர்கள் பேசுவதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அங்கிருந்தவர்கள் அநேகர் ஏதோ இவங்க என்ன பண்றாங்க, ஏதோ குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், அங்கே அவர்கள் மத்தியில் இருந்த மீன் பிடிக்கிற ஒருத்தன் யாரு? பேதுரு. பேதுரு மீன் பிடிக்கிறவன். ஆனால் பசுத்த ஆவியின் நிறைந்தவனாக அவள் மத்தியில் எழுந்து நின்று, சகோதரர்களே, பொழுதானது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறதே, இதில் குடித்திருக்கிறார்கள் என்று என்ன பண்ணாங்க நினைக்கிறீர்களே? இதில் குடிக்கல, ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது என்று நிறைவேறினது என்று கூறினார். கேட்கிறீங்களா பிரியமானவர்களே? இவங்க குடிக்கல, இவங்க பசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்கள், அங்கே பேதுரு எழுந்து பேசுகிறார். அவரிடத்தில் திறவுகோல் இருக்கிறது பேதுரு கிட்ட. இப்ப பேதுரு எழுந்து அவர்கள் மத்தியில் இருந்து பேசுகிறார். சகோதரர்களே, கேளுங்கள், இங்கு யோவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது இங்கே நிறைவேறினது என்று கூறினார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க? தரிசனங்களை காண்பார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? பேதுரு எழுந்து பேசுகிறார். சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனிதன், ஆனால் பசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன். அவள் மத்தியில் நின்று எழுந்து பேசுகிறார். நீங்கள் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்தீங்க? சிலுவையில் அறைந்தவரை கொலை செய்தீர்கள். அவங்களை மீட்க வந்தார், உங்களை ரட்சிக்க வந்தார், உன் பாவங்களை மன்னிக்க வந்தார். ஆனால் நீங்கள் அதை அறியாமல் அவர் என்ன பண்ணீங்க? சிலுவையில் அறைந்தவரை கொலை செய்தீர்கள் என்று அவரிடத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பாருங்கள், அது முடிவில் என்ன நடந்தது? அவருடைய இருதயமானது குத்தப்பட்டது. இன்னைக்கு உங்களுடைய இருதயம் குத்தப்படுகிறதா? ஒப்பு கொடுங்க. பசுத்த ஆவி இங்கு இருக்கிறார். உன் பாவங்களை மன்னிக்க, உங்களை சுத்திகரிக்க, உங்களை பசுத்தமாக்க அவர் இங்கே இருக்கிறார். அதுக்காக தான் ஒரு சபைக்கு அவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். உன் இருதயம் குத்தப்படுகிறதா? பசுத்த ஆவியின் இடத்துல பேசுங்க. கர்த்தாவே, என்னை மன்னி, என் பாவங்களை மன்னி, என் அக்கிரமங்களை மன்னி, என் மீறுதல்களை மன்னி, என் தவறுகளை மன்னி. நான் தவறு உள்ளவன், நான் ஒன்றுக்குமே தகுதி இல்லாதவன். கர்த்தர் நீர் என்னை தகுதிப்படுத்தும், என்னை பசுத்தமாக்கும். கேளுங்க. பேதுரு பேசும்போது அவருடைய இருதயமானது அப்படிதான் குத்தப்பட்டது. சகோதரர்களே, அவங்க வேதத்தில் என்ன சொல்லப்பட்டது? அவர்களுடைய இருதயமானது குத்தப்பட்டு அவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாங்க, சகோதரரே, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நீங்க அங்கிருந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க. அவருடைய சுவிசேஷத்தை கேட்டவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க? அவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, சகோதரரே, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுங்கள், அப்பதான் பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி,
நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ பார்த்தீங்களா, அங்கே பேதுரு எந்த நாமத்தில் சொல்றாரு? பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம். யாராவது உங்கள் மத்தியிலே, நம்ம மத்தியிலே யாராவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? முற்றிலும் தவறு. வெளிப்பாடு இல்லாத ஞானஸ்நானம் ஒன்றுத்துக்குமே உதவாது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு குறித்து என்ன பண்றாரு? சீஷர்களிடத்திலே கட்டளையாக கொடுக்கிறார். ஆனால் ஒரு காரியம், அந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் வரும்போது நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு குறித்து அவர் போதிப்பார். சத்தியத்தின் பாதையை உங்களை நடத்துவார். இன்று பரிசுத்த ஆவியானவர் எதை குறித்து அங்கே பேதுருக்கு போதித்தார்? அதுதான் காரியம். இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை என்ன? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம். ஆனால் பேதுரு இங்கே என்ன கூறுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கு என்று. அப்ப இதுதான் பாவம் மன்னிப்பு. அப்ப பேதுரு இயேசு கிறிஸ்து கூறின கட்டளையை அவர் மீறிட்டாரா? இல்ல. யாராவது சொல்ல முடியுமா பேதுரு தப்பா சொல்லிட்டாரு, தவறான ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு? இயேசு கிறிஸ்து வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னா பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு, அப்ப பேதுரு தவறா? எப்பவுமே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், வேதம் தவறானதல்ல, வேதம் பரிபூர்ணமானது, வேதம் எப்பொழுதுமே சரியானது. ஆனால் வேதத்தை எடுத்து போதிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் தவறா இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியை பெறாம வேதத்தை எடுத்து போதிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் தவறா இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி கூறுகிறார், பரிசுத்த ஆவியை பெறாத எவனும் வேதத்தை எடுத்து போதிக்க கூடாது. அதனால்தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் நிறைய முரண்பாடுகள், ஒவ்வொரு சபையில இன்னைக்கு முரண்பாடுகள், வேதத்துக்கு முரண்பாடாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா வேதத்துக்கு முரண்படாது, சரியாக உங்களை நடத்துவார். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் அங்க பேதுருவை நடத்தினார். இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை என்ன? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. பிறகு அவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் குறித்து அவர் உங்களுக்கு போதிப்பார். ஆனால் அங்கே பேதுருக்கு பரிசுத்த ஆவியானவர் எதை குறித்து போதித்தார்? பாவ மன்னிப்பை குறித்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் எடு, அப்போதும் பாவம் மன்னிக்கப்படும் என்று கூறினார். அப்ப பாவ மன்னிப்பு எதனால் உண்டாயிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உண்டாயிருக்கிறது. ஆனா இன்னைக்கு எங்க போச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமம்? இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்க போச்சு? பிசாசுகளை தோறதுக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து நாமம், நோய்களை சுகமாக்குறது மட்டும் இயேசு கிறிஸ்து நாமம். ஆனா ஞானஸ்நானத்துல எங்க? ஞானஸ்நானம் தானே முக்கியம். நீ நித்திய ஜீவனை பெறணும்னா, ஆவியில் மீண்டும் பிறக்கணும்னா முதலாவது கட்டம் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்துல சரியா இருந்தாதான் அடுத்த காரியத்துக்கு உங்களால் நகர முடியும். இல்லைன்னா அடுத்த காரியத்துக்கு உங்களால் போக முடியாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா இன்னும் நீங்கள் மரித்தவர்களாக தான் இருக்கிறீங்க. இன்னும் உங்களுடைய ஆவி மரித்ததாக இருக்கிறது. நல்லா நீ ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால தான் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு. அப்போ அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு உண்டாயிருக்கிறது? உங்களுக்கு மாத்திரமல்ல. அந்த வசனத்தை வாசிங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். வாசிங்க அந்த வசனத்தை. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. இப்போ பாருங்கள், இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு உண்டாயிருக்கிறது? எனக்கு மட்டுமா? இல்லை. இங்க என்ன சொல்லப்படுற? வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் இது உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின்படி எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த வார்த்தை அல்லாமல் வேறு ஒன்றும் சபைக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த நாமத்தினால தான் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு. நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலை. இன்னும் நீங்க ஆவியில் மீண்டும் பிறக்கல. இன்னும் நீங்க பாவத்துக்கு மரித்து இருக்கிறீங்க. இன்னும் பாவத்தில் தான் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறீங்க. ஆவியில் மீண்டும் இன்னும் பிறக்கல. இன்னும் நித்திய ஜீவனை நீங்க இன்னும் பெறல. இப்ப முதல் கட்டம் என்ன? பாவம் மன்னிப்புக்கு என்று மனம் திரும்பி சௌரனை சௌகரியில கேளுங்கள். முதலாவது நீங்க இங்க தான் மரிக்கிறீங்க. ஞானஸ்தானத்தில் என்ன பண்றீங்க? அங்கதான் நீங்க மரிக்கிறீங்க. ஞானஸ்தானத்தில் என்ன பண்றீங்க? மரித்து கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறீங்க. ஞானஸ்நானத்தில் தான். பாருங்கள், ஞானஸ்நானத்தில் எப்படி பிரதர் மரிக்கிறேன்? இப்படி பாவத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? முன்னாடி ஒரு கொலைகாரனாக இருந்திருப்பீங்க,
விபச்சாரக்காரனா இருந்திருப்பீங்க, வேசித்தனம் செய்கிறவர்களா இருந்திருப்பீங்க, கல்யாட்டுக்காரங்களா இருப்பீங்க, விக்கிரகாரங்களை செய்கிறவர்களா இருப்பீங்க, பொய் சொல்கிறவர்களா இருப்பீங்க, அக்கிரம செய்கைக்காரர்களா இருந்திருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு உடைய பாவங்களை நீங்க என்ன பண்றீங்க? அறிக்கை செய்றீங்க. கர்த்தாவே, என்னுடைய பழைய வாழ்க்கை இப்படியா இருந்தது, இது முன்பாக நான் இப்படியாக பாவியா இருந்தேன், குற்றவாளியா இருந்தேன். இப்பொழுது நீர் எனக்காக சிந்தின அந்த கல்வாரியிலே நீர் எனக்கு சிந்தின அந்த குற்றமற்ற ரத்தத்தை, மாசற்ற பசுத்தமுள்ள அந்த ரத்தத்தின் மேல் நான் அறிக்கை செய்கிறேன். கர்த்தரின் பாவங்களை மன்னி சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். முதலாவது நீங்க என்ன செய்கிறீங்க? அங்கதான் உங்களுடைய பாவ கிரியைகளுக்கு மறிக்கிறீங்க. உங்க சொந்த காரியங்களுக்கு நீங்க அங்க மறிக்கிறீங்க, உங்க சொந்த கிரியைகளுக்கு நீங்க மறிக்கிறீங்க. இந்த ஆவிக்கு அந்த சரீரத்துக்கு 5 புலன், அங்கே ஆத்மாவுக்கு 5 புலன் என்று பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் நீங்க மறிக்கிற இடம் அங்கதான். எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன், உண்மை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். என் ஜீவனுள்ள நாள் வரையிலும் கிறிஸ்துவை தவிர வேறு ஒன்றுமே என்னுடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தில் இருக்காது. என் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நஷ்டங்கள் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் நான் கிறிஸ்துவை தவிர ஒன்றுமே நான் காண மாட்டேன். அங்கதான் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்றீங்க. எங்க? ஞானஸ்நானத்தில். எத்தனை பேர் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செஞ்சீங்க ஞானஸ்நானத்தில்? கர்த்தாவே, இந்த உலகத்தை நான் விட்டு விடுகிறேன், உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா சிற்றின்பங்களையும் விட்டு விடுகிறேன், உம்மை நான் பின்தொடர்ந்து வருகிறேன். எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணி, எல்லாமே நஷ்டம் என்று கருதி நான் உன் பின்னாடி நான் வரம்பா. லாபமோ நஷ்டமோ, கஷ்டமோ துக்கமோ துயரமோ வேதனையோ தொல்லைகளோ போராட்டங்களோ பிரச்சனையோ எது வந்தாலும் சரி, உம்மை விட்டு நான் பிரியாதிருப்பேன். உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களா? உடன்படிக்கை மறந்துட்டீங்களா? ஒரு திருமணத்தில் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைக்கப்படும் போது என்ன பண்றாங்க? ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. நான் உன்னை விட்டு நான் என்ன பண்ணுவேன்? என் உயிர் இருக்கிற வரையிலும் உன்னை விட்டு நான் பிரியாதிருப்பேன் சொல்றாங்களா இல்லையா? எத்தனை பேர் உடன்படிக்கை பண்ணீங்க? எல்லாருமே உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க. அந்த திருமண உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க. அந்த பரிசுத்த மெய் விவாகத்தில் என் ஜீவன் உள்ள வரையிலும் இந்த கணவனாகி உண்மை தவிர வேறு எந்த ஆணையும் நான் பார்க்க மாட்டேன். கணவன் சொல்லுவார், திருமணத்தின் போது அந்த ஆண் கூறுவான், ஒரு பெண்ணை பார்த்து, மணவாட்டியை பார்த்து கூறுவார், என் ஜீவன் உள்ள வரையிலும் நான் சாகிற வரையிலும் உன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் நான் என்ன பண்ண மாட்டேன்? ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். உடன்படிக்கை பண்ணீங்களா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணீங்க? கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுங்க. அப்பதான் உன் பாவம் மன்னிக்கப்படும். அப்பதான் உங்களால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு பாவம் மன்னிப்பே இல்லாம உன் பாவம் இன்னைக்கு அதாவது உன் பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும்? அப்ப எங்க தவறு நடந்திருக்கிறது? முதலாவது கட்டம் உங்களுடைய ஞானஸ்நானத்தில் தான் தவறு நடந்திருக்கிறது. நியாயத்தீர்ப்பு நாளிலே நீ பிதா குமாரன் பசுதாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீங்க பார்த்தீங்களா? உங்க தண்ணி வந்து உங்களுக்கு குறித்து சாட்சி கொடுக்கும். நீ எத்தனை ஞானஸ்நானமே தப்புன்னு சொல்லலாம். என்னதான் சொல்றேன்? உங்களுடைய மாம்ச சரீரத்துக்கு நீங்கள் மறிப்பீர்கள், 5 புலன்களுக்கு நீங்கள் மறிப்பீர்கள், உங்கள் ஆத்மாவில் இருக்கிற 5 புலன்களுக்கும் மறிப்பீர்கள், எல்லாவற்றையும் நீங்கள் மறிப்பீர்கள். எங்க? ஞானஸ்நானத்தில். எல்லாவற்றுக்கும் மறித்து என்ன பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்பு கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க. சரீரமானது முதலாவது கழுவப்படுகிறது. அப்ப நீங்க முதலாவது நீங்க மறிக்கக்கூடிய இடம் எங்க தெரியுமா? அதான் ஞானஸ்நானம். நீங்க ஞானஸ்நானத்துல தான் மறிக்கிறீங்க. நித்திய ஜீவனை பெறணும்னா மறிச்சுதான் ஆகணும். எந்த ஒரு இயற்கை காரியங்களையும் எடுத்து பாருங்க, ஜீவிக்கின்ற எதுவுமே அது மீண்டுமாய் ஜீவிப்பதற்கு முதலாவது அது மறிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு விதையானது மறிக்க வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அதை குறித்து கூறியிருக்கிறார். ஒரு பில் ஜீவிக்கணுமா அது மறிக்கணும். ஒரு மரம் மீண்டும் ஜீவிக்கணுமா அது மறிக்கணும். ஒரு மனுஷன் மீண்டும் ஜீவிக்கணுமா அது மறிக்கணும். ஒரு விதை மீண்டும் ஜீவிக்கணுமா அது முதலாவது மறிக்கணும். எல்லாமே முதலாவது என்ன பண்ணோம்? தனக்கு தானே மறிக்க வேண்டியதாக இருக்கிறது. தன்னை தானே மறித்து அது மீண்டுமா ஜீவனை பிறப்பிக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை காரியத்தை குறித்து ஒரு உதாரணத்தை இங்கே கூற விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார். யோவான்ல நீங்க வாசிங்கன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பாத்தீங்களா? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தன்னுடைய பலனை அது கொடுப்பதில்லை, ஆனால் செத்ததே ஆகில் மிகுதியான பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. இப்போ விதையை நீங்க என்ன பண்றீங்க? நிலத்தில் விதைக்கிறீங்க. விதையானது நிலத்தில் விதைக்கப்படும் போது என்ன நடக்கிறது? ஒரு பள்ளம் தோண்டி விதையை வச்சுட்டு என்ன பண்ணீங்க? மண்ணு போட்டு மூடிட்டு தண்ணி ஊத்துறீங்க. அது என்ன நடக்கிறது? அந்த விதையானது கொஞ்சம் கொஞ்சமாக அழுக தொடங்குகிறது. அதெல்லாம் சரி. தோலானது என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக அழுகும். ஏனென்றால் பாருங்கள், அந்த விதையிலே ஜீவன் இருக்கிறது. புரிகிறதா? அந்த விதையிலே ஜீவன் இருக்கிறது. அது முதலாவது தன்னை தான் என்ன பண்ணும்? மேலே மூடி இருக்கிற அந்த ஓடு முதலாவது அழுகுனா தான் அதுக்குள்ளாக இருக்கிற ஜீவன் என்ன பண்ணும்? ஆமா, வளர்ந்து மேலே துளிர் விட்டு ஒரு செடியாகவோ அல்லது மரமாகவோ கொடியாகவோ வளரும். ஆனால் அந்த ஓடு அழுகாவிட்டால், அந்த விதையானது அழுகாவிட்டால் அதுக்குள்ளாக இருக்கிற ஜீவன் அதுக்குள்ளாகவே செத்துடும், மறிச்சிடும். அப்ப எப்படி அது மரமா வளரும்? அது எப்படி செடியா வளரும்? அது எப்படி ஒரு கொடியா வளரும்? வளராது. அப்ப தனக்குத்தானே அது மறிக்க வேண்டியதா இருக்கிறது. அது போலதான் நாமும் நமக்கு நாமே மறிக்க வேண்டியதாக இருக்கிறோம். எதுக்கு மறிக்கணும் பிரதர்? ஏற்கனவே நான் சொன்னது போலதான். சொந்த யோசனைக்கு மறிங்க, சொந்த கற்பனைகளுக்கு மறிங்க, சொந்த ஞானத்துக்கு மறிங்க, சொந்த அறிவுக்கு மறிங்க, உலக ஸ்நேகத்துக்கு மறிங்க, மனசாட்சிக்கு மறிங்க, அடுத்தவருடைய உபதேசத்துக்கு, அடுத்தவருடைய ஆலோசனைக்கு மறிங்க, சொந்த வழிகளுக்கு நீங்க மறிங்க, அவிசுவாசத்துக்கு மறிங்க, உங்க சந்தேகத்துக்கு மறிங்க, எல்லாவற்றையும் நீங்க மறிங்க. எல்லாவற்றையும் நீங்க மறிக்கணும். பாருங்கள், ஏற்கனவே உங்களுக்குள்ளாக நித்திய ஜீவன் இருக்கிறது. உங்களுக்குள்ளாக நித்திய ஜீவன் இருக்கிறதா இல்லையா? ஒரு விதைக்குள்ளாக, ஒரு விதையை விதைப்பதற்கு முன்பாக, ஒரு விதையை நிலத்தில் விதைப்பதற்கு முன்பாக அந்த விதையில் ஜீவன் இருக்கிறது. அது போலதான் நீங்களும், உங்களுக்குள்ளாக ஏற்கனவே ஜீவன் இருக்கிறது. நிலத்தில் விழுந்து அது என்ன செய்கிறது? அது அழுகி, தன்னைத்தானே அழுகி அதில் இருக்கிற ஜீவனை பிறப்பிக்கிறது. அது போலதான் நீங்களும் முதலாவது மறிக்கணும். எங்க மறிக்கணும்? ஞானஸ்நானத்தில் மறிக்கணும். ஞானஸ்நானத்தில் உன் பாவ கிரியைகளுக்கு, நீ செய்த செயல்களுக்கு, உன் அக்கிரமங்களுக்கு, உன் மீறுதலுக்கு, நீ செய்த எல்லா செயல்களுக்கு, எல்லா சொந்த சிந்தனைக்கு, யோசனைக்கு, கற்பனை எல்லாவற்றையும் நீங்க மறிக்கணும். மறித்து மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று அப்படி நாமத்தை அறிக்கை செய்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்ன பண்ணணும்? ஞானஸ்நானத்தில் கழுவப்படணும். அப்பதான் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஜீவனானது என்ன செய்கிறது? அடுத்த கட்ட நகர்வுக்கு தொடங்குகிறது, அடுத்த கட்டத்துக்கு போகிறது. கேட்கிறீங்களா பிரியமானவர்களே? ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அதுக்கான பலனை அது கொடுக்காது, ஆனால் சத்ததை ஆகில் மிகுந்த பலனை அது கொடுக்கிறதா இருக்கிறது. அது போலதான் நாமும் இன்று நாம் மறிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், நான் செய்தி முடிவில் வந்துட்டேன். நான் சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் செய்தியை முடிச்சிடறேன். கர்த்தர் நல்ல தேவனாக இருக்கிறார். இது தொடர்ந்து 2வது பாகம் நாளைக்கு தொடரும். நாளை தான் இறுதியான கட்டம். அதில் பசுத்தமாக்கப்படுதலையும் பசுத்த ஆவின் அபிஷேகத்தை குறித்தும் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஆவில் மீண்டும் பிறப்பது எப்படி? முதலாவது ஜலத்தினாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிறக்கிறீர்கள். பிறக்கிறதுனா என்ன? ஞானஸ்நானம். சரீரமானது கழுவப்படுகிறது. உன் உலக காரியங்களுக்கு, உன் பழைய கிரியைகளுக்கு நீங்கள் மறிக்கிறீங்க. எல்லாவற்றையும் மறித்து என்ன பண்ணுறீங்க? ஞானஸ்நானத்தினாலே கழுவப்பட்டு, அங்கே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். அடுத்த கட்ட பரிசுத்தமாக்கப்படுதல். அடுத்த பசுத்த ஆவியின் முத்திரை. அங்கதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அங்க இருக்கிறது. பாருங்கள், இன்னைக்கு நம்ம எல்லாமே இங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பெற்றோர் இடத்துல இருந்து வந்தவங்க தான். பெற்றோர் இல்லாம குழந்தை பிறக்குமா? பிறக்காது. ஒரு கணவனும் மனைவியும் இணையும் போதுதான் குழந்தை எங்கு பிறக்கிறது. ஆனால் அது எப்படி பிறக்கிறது? பாவத்தில் பிறக்கிறது. நம்முடைய பிறப்பு முதலாவது எதில் இருந்தது? அக்கிரமத்தில் நாம் பிறந்தோம், பாவத்தில் நாம் பிறந்தோம். ஆனா இப்ப ஞானஸ்நானத்தில் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறோம்? வார்த்தையில பிறக்கிறோம். முதலாவது நாம் பாவத்தில் பிறந்தோம், ஆனால் ஞானஸ்நானத்தின் போது நாம் வார்த்தையில பிறக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா பாருங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு யார் இருக்கிறாங்க? பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அது போலதான் நமக்கும் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆவியில் மீண்டும் பிறக்கும்போது ஒரு புதிய ஒரு காரியமா இருக்கிறது. ஆவியில் நாம் மீண்டும் பிறக்கும்போது ஒரு குழந்தையாக நாம் இருக்கிறோம்.
அதுக்கும் ஒரு பெற்றோர்கள் உண்டு. ஒரு மாம்ச சரீரத்திலே ஒரு பிறந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. ஆனால் ஆவில் மீண்டும் பிறந்தவர்களுக்கு யார் பெற்றோர்? கேட்குறீங்களா பிரியமானவர்களே? மாம்ச சரீரத்தில் ஒரு குழந்தையானது பிறந்திருக்கும் போது அந்த குழந்தைக்கு அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. அதே போல வார்த்தையிலே ஞானஸ்நானம் எடுத்து ஆவில் மீண்டும் பிறக்கும் போது நமக்கு ஒரு பெற்றோர் உண்டு. யார் அந்த பெற்றோர்? வேற யாரும் இல்லை, அந்த வார்த்தை தான் உங்களுக்கு பெற்றோர். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் உங்களுக்கு என்ன பண்ணுது? பெற்றோராக இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு போதிக்கிறது, அதுதான் உங்களை வழி நடத்துகிறது. பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளுக்கு போதிக்கிறது போல அந்த வார்த்தை உங்களை என்ன பண்ணும்? போதிக்கும். எப்போ? நீங்க மீண்டும் பிறந்த பிறகு. நீ மீண்டும் பிறந்த பிறகு வார்த்தை தான் உங்களுக்கு பெற்றோராக இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு தகப்பனும் தாயும் இருக்கிறது போல நீங்கள் ஆவியில் மீண்டும் பிறந்த பிறகு அந்த வார்த்தை தான் உங்களுக்கு பெற்றோராக இருக்கிறது. அது உங்களுக்கு போதிக்கும், அது உங்களை நடத்தும், அது உங்களோடு கூட சபாஷிக்கும், அது உன் கால்களுக்கு தீபமும் அது உன் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். அதான் தேவனுடைய வார்த்தை, அதுதான் உங்களுடைய பெற்றோர். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆவியினால் வழி நடத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள், இந்த வார்த்தையினால் வழி நடத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப நம்ம ஆவியில் மீண்டும் பிறக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப குழந்தை என்ன செய்கிறது? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது போல நீங்களும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். எப்போ? ஆவில் மீண்டும் பிறந்ததுக்கு அப்புறம். அப்ப அந்த வார்த்தை உங்களுக்கு பெற்றோராகி விடுகிறது. இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போதுதான் அந்த வார்த்தை உங்களை என்ன செய்கிறது? அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களை கொண்டு செல்கிறது. அதான் பசுத்தமாக்கப்படுதல். வார்த்தை உங்களை என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறது, உங்களை பசுத்தமாக்குகிறது. அதுதான் உங்களுடைய பெற்றோர். வேதத்தில் ஒரு நாள் நாம் காணக்கூடாத ஒரு காரியங்கள் இருந்திருக்கலாம் வேதத்தில். ஆனால் நாம் மீண்டும் பிறக்கும் போது எல்லாமே உங்களுக்கு காணக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஒரு நாள் எந்த ஒரு காரியத்தை இந்த வேதத்தில் இந்த வசனம் எனக்கு புரியலையே, இந்த சத்தியத்தை புரியலையே, இயேசு கிறிஸ்து எதற்காக கூறினா, இந்த அநேக வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அது எனக்கு புரியலையே, இந்த சத்தியம் எனக்கு புரியலையே. ஒரு நாளில் உங்களுக்கு புரியாது இருந்திருக்கும். ஆனால் ஆவில் மீண்டும் பிறக்கும் போது எல்லாமே உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். காணக்கூடாதவை எல்லாவற்றையும் உங்களால் காண முடியும், புரிந்து கொள்ள முடியாத எல்லாவற்றையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த வார்த்தையை உங்களுக்கு போதிக்கும், இந்த வார்த்தையை உங்களை வழி நடத்தும். அது உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று வேதம் கூறியிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், மாம்ச சரீரத்திலே நம் தகப்பனுடைய சுபாவத்தை பெற்றிருக்கிறது போல நீங்க பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும்போது அது வளரும்போது ஒன்று தகப்பனுடைய சாயலிலும் இன்னொன்று தாயினுடைய சாயலிலும் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆமாம், எல்லாருக்குமே தெரியும், பெற்றோர்கள் எல்லாருக்குமே தெரியும். குழந்தை பிறக்கும்போது அது எப்படி இருக்கும்? தகப்பனுடைய சாயலிலும் ஒரு தாயினுடைய சாயலிலும் இருக்கும். தகப்பனுடைய சுபாவத்தை அது கொண்டு இருக்கும், தாயினுடைய சுபாவத்தையும் அது கொண்டு இருக்கும். பாருங்கள், நீங்கள் மீண்டும் பிறக்கும் போது தேவனுடைய சுபாவத்தை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சாயலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதுதான் ஆதியில் இருந்த சாயல். தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது தேவன் அவருடைய சாயலின்படியே மனிதனை உண்டாக்கினார். அந்த சாயல் இப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இல்லை. நான் பேசிக் கொண்டிருக்கிறது மாம்சத்தின்படி அல்ல, ஆவின்படி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய சுபாவம் இன்னைக்கு இல்லை. அப்ப நாம் ஆவில் மீண்டும் பிறக்கும் போதுதான் கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துக்குள்ளாக காணப்பட்ட அதே குணாதிசயங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறது. எப்பொழுது? ஆவில் மீண்டும் பிறக்கும் போது. ஆவில் மீண்டும் பிறக்கும் போது, பசுதாவின் உங்களுக்குள்ளாக வரும்போது, கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி பேசினாரோ அது போலதான் நீங்களும் பேசுவீர்கள். எப்படி அவர் ஜீவித்தாரோ அது போலதான் நீங்கள் இந்த உலகத்தில் அவரை போலவே ஜீவிப்பீர்கள். அவருக்குள்ளாக காணப்பட்ட அதே குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளாக காணப்படும். அவருக்குள்ளாக இருந்த அதே சாயலை நீங்களும் பிரதிபலிப்பீர்கள். எப்பொழுது? ஆவில் மீண்டும் பிறக்கும் போதுதான். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவை விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் காண முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்துவின் சாயலை தரிச்சிருக்கீங்க? ஆவில் மீண்டும் பிறந்திருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? நீ யாரால் வழி நடத்தப்படுகிறீர்கள்? பசுதாவினால் வழி நடத்தப்படுகிறீர்களா? உங்களை வழி நடத்துகிறது யார்? அதுதான் காரியம். பசுதாவின் உங்களை வழி நடத்துகிறாரா அல்லது அந்தி கிறிஸ்துவின் ஆவி உங்களை வழி நடத்துகிறாரா? சற்று நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நாம் போகிற பாதை அதனுடைய முடிவு என்னவா இருக்கிறது? அதனுடைய முடிவு ஜீவனா இருக்கிறதா அல்லது மரணமா இருக்கிறதா? உடைய வழிகளை நீங்க என்ன பண்ணுங்க?
சோதித்து பாருங்க. அப்ப எதற்காக நம்ம ஆவியில் மீண்டும் பிறக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவை போல காணப்படுவதற்கு. அல்லேலூயா. கிறிஸ்து எப்படி ஜீவித்தாரோ பசுத்தமான வாழ்க்கையை நாம் ஜீவிப்பதற்கு, அவருடைய சுபாவத்தை நம்ம பிரதிபலிப்பதற்கு, அவரை போலவே நாம் வாழ்வதற்கு, அவரை போலவே காணப்படுவதற்கு. காரணம் என்ன? ஏன் பிரதர்? அவரை போல நம்மளால் வாழ முடியுமா? வாழ முடியும். அவரை போல ஜீவிக்க முடியுமா? ஜீவிக்க முடியும். அவர் பேசுகிறது போல உங்களால் பேச முடியுமா? பேச முடியும். அவர் செய்த கிரியைகளின்படி உங்களால் செய்ய முடியுமா? கிரியை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து கூறினார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை காட்டிலும் மேலான கிரியைகளை செய்வான். எப்பொழுது? ஆவில் மீண்டும் பிறக்கும் போதுதான். அவர் செய்த அதே கிரியைகளை உங்களால் செய்ய முடியும். ஏன்? உங்களை வழிநடத்துகிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து எப்படி ஜீவித்தார் அதே போல தான் ஜீவிப்பீங்க. உங்களிடத்தில் கோபம் இருக்காது, கசப்பு இருக்காது, வெறுப்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, எதுவுமே இருக்காது. கிறிஸ்துவை போல ஜீவிப்பீர்கள். கிறிஸ்துக்குள்ளாக இருந்த அதே அன்பு உங்களுக்குள்ள காணப்படும். அந்த அன்பு என்னவா இருக்கிறது? அது பரிசுத்த ஆவியா இருக்கிறது. அது தெய்வீக அன்பு. பரிசுத்த ஆவியின் கனிகளிலே முதலாவது கனி எது? அதுதான் அன்பு. அந்த பரிசுத்த ஆவியாக அந்த அன்பு உங்களிடத்தில் காணப்படுகிறதா? இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில் உங்களால் அந்த அன்பை காண முடியாது. எல்லாமே வஞ்சிக்கிறதா இருக்கிறது, ஏமாற்றுகிறதா இருக்கிறது, பொய்யான மாயையான ஒரு அன்பாக இருக்கிறது. பசுதாவின் வழிநடத்தின் கீழாக வாருங்கள். அவரை உங்களை சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார், எல்லாவற்றையும் உங்களை போதிப்பார். அதனால தான் ஆவில் மீண்டும் பிறக்கணும். எல்லாமே உங்களால் இருக்க முடியும். அதுக்காக தான் பசுதாவின் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களை சுத்திகரிப்பதற்கு, உன் பாவங்களை மன்னிப்பதற்கு, உன் மீறுதல்களை அக்கிரமங்களை என்ன பண்ணது மன்னிப்பதற்கு. அதுக்காக தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அக்கிரமங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் பாவங்களுக்காக, உனக்குள்ளாக இருக்கிற வியாதிக்காக, நோய்க்காக, எல்லாவற்றுக்காக அந்த கல்வாரியின் சிலுவையிலே நம்முடைய இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மரித்தார். விசுவாசிக்கிறீங்களா? கல்வாரியை நோக்கி பாருங்க. சுகம் வேணுமா? கல்வாரியை நோக்கி பாருங்க. பாவம் மன்னிப்பு வேணுமா? அந்த கல்வாரியை நோக்கி பாருங்க. ரட்சிப்பும் விடுதலையும் மீட்பும் எல்லாமே அந்த கல்வாரியில் தான் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இங்கே வைத்து விட்டு போயிருக்கிறார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுக்கிற அந்த ஞானஸ்நானம் தான் உண்மையான ஞானஸ்நானம். அதுதான் ஆவில் மீண்டும் பிறப்பதற்கு முதல் கட்டமாக இருக்கிறது. ஞானஸ்நானம் சரியா இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்றீங்க. அடுத்த கட்டத்தில் நிறைய பேர் நின்றுறாங்க. ஏன் அடுத்த கட்டத்தில் நின்றுறாங்க? சில பேர் என்ன பண்றாங்க? நீதிமானாக்கப்படுதலில் நின்றுறாங்க. அடுத்த கட்டத்திற்கு அவங்களால நகர முடியவில்லை. சில பேர் பசுத்தமாக்கப்படுதலில் நின்றுறாங்க. அடுத்த கட்டத்துக்கு அவங்களால் நகர முடியவில்லை. ஒரு சில பேர் மாத்திரமே பசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து செல்கிறார். அந்த உள்திரையின் வழியாக கடந்து செல்கிறார்கள். எந்த நோக்கத்திற்காக, எந்த காரியத்தினால் அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியவில்லை? அது நாளை தினத்தில் செய்தியில் பார்ப்போம். அப்ப நீங்க எந்த கட்டத்தில் நிக்கிறீங்க? நீங்கள் பெற்றிருக்கிற ஞானஸ்நானம் சரியானதா? அல்லது நீங்கள் சரியான ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தால் நீங்கள் எந்த கட்டத்தில் நிக்கிறீங்க? நீதிமானாக்கப்படுதல் என்னும் கட்டத்தில் நிக்கிறீங்களா? அல்ல பசுத்தமாக்கப்படுதல் நிக்கிறீங்களா? அல்லது பசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளாக நிக்கிறீங்களா? நாளை தினத்தில் அந்த பரிபூர்ணமான அந்த செய்தியை பார்ப்போம். இப்போ பாருங்கள் சகோதர சகோதரிகளே, இந்த பூமியிலே காணப்படுகிற எந்த ஜீவிக்கின்ற எதுவுமே அது மீண்டுமாய் ஜீவிப்பதற்கு அது மரிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுபோல நாமும் நித்திய ஜீவனை பெற்று அவரோடு கூட ஜீவிப்பதற்கு ஏதோ ஒரு காரியம் மரிக்க வேண்டியதாக இருக்கிறது. கேட்குறீங்களா பிரியமானவர்களே? இந்த பூமியில காணப்படுகிற விலங்கானாலும், பறவையானாலும், புல்லானாலும், மரமானாலும், செடியானாலும், கொடியானாலும் அது மீண்டுமாய் ஜீவிப்பதற்கு, ஒரு மனிதனானாலும் அது மீண்டுமாய் ஜீவிப்பதற்கு ஏதோ ஒரு காரியம் மரிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீ பாருங்க, இன்னைக்கு நீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்க, அரிசி, நெல்லில் இருந்து அரிசி வருது. நீங்க சாப்பாடு சாப்பிடணும்னா அந்த நெல் மரிக்கணும். நீங்க காய்கறி சாப்பிட்றீங்களா? நீங்க அதை சாப்பிட்றீங்கன்னா அந்த காய்கறி மரிக்கணும். இன்னைக்கு ஒரு கோழிக்கறி நீங்க சாப்பிட்றீங்களா? அந்த கோழியை நீங்க கொல்லணும். நீங்க ஜீவிப்பதற்கு ஏதோ ஒரு காரியம் மரிக்கிறதா இருக்கிறது. கேட்குறீங்களா பிரியமானவர்களே? நீங்க உயிரோடு இந்த பூமியில வாழணும்னா, இந்த மாம்ச சரீரம் இந்த பூமியில வாசம் பண்ணணும், இந்த மாம்ச சரீரம் உயிரோடு இருக்கணும்னா ஏதோ ஒரு காரியம் உங்களுக்காக மரிக்கிறது. ஒரு ஆடானாலும், கோழி ஆனாலும், காய்கறி ஆனாலும், மீனானாலும், விலங்குகளானாலும் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்காக மரிக்கிறது. அது மரித்தால் தான் இந்த பூமியில நீங்க அதை சாப்பிட்டு உயிரோட வாழ முடியும். அதான உண்மை. வீட்டில் பிரியாணி செய்றீங்கன்னா என்னென்ன மரிக்குது? சிக்கன் பிரியாணி செய்றீங்கன்னா கோழி உங்களுக்காக மரிக்கணும். பட்டாணி போறீங்கன்னா பட்டாணி உங்களுக்காக மரிக்கணும், அந்த செடி மரிக்கணும். அதில் சேர்க்கப்படுகிற எல்லா காரியங்களும் உங்களுக்காக என்ன பண்ணணும்?
நீங்கள் உயிரோடு வாழ்வதற்கு அது மரிக்கிறதா இருக்கிறது. அதுபோலதான் நாம் மீண்டும் ஜீவிப்பதற்கு ஏதோ ஒரு காரியம் நமக்காக மரிக்க வேண்டியதா இருக்கிறது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் மீண்டும் ஜீவிப்பதற்கு இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியின் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதலுக்காக அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது. கேட்கிறீங்களா பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்து மரித்தது யாருக்காக? நமக்காக தான். நாம் மீண்டும் ஜீவிப்பதற்காக தான். நீங்கள் இந்த சரியான வழியிலே வந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த செய்தி. சரியான வழிக்கு நேராய் வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று தேவன் இந்த கடைசி காலத்திலே அவர் உண்டாக்கின வழிக்கு நேராக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தி உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். நாம் யாவரும் சற்று எழுந்து நின்ற வண்ணமாக சகோதர சகோதரிகளே, சற்று உங்களை சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த பூமியில ஜீவிப்பதற்கு ஏதோ ஒரு காரியம் நமக்காக மரிக்க வேண்டியதாக இருக்கிறது போல கிறிஸ்துவும் நாம் ஜீவிப்பதற்கு அவர் நமக்காக அவர் மரித்திருக்கிறார். கேட்குறீங்களா பிரியமானவர்களே? யாராவது ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீங்களா? பசுதாவின் இங்கே இருக்கிறார். ஒரு காலம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மகா உபத்திரவ காலம். சுவிசேஷத்தை வெளிப்படையாக பிரசங்கிக்க முடியாத ஒரு கடினமான ஒரு இருள் நிறைந்த ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மகா உபத்திரவ காலம். அந்த காலத்தில் ஒருவரும் தப்பிக்கவே முடியாது. ஒன்று, நீங்கள் மிருகத்தின் முத்திரையை நீங்கள் தரிக்க வேண்டும், அல்லது நீங்கள் இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும். ஆனால் தேவன் உங்களை இரத்த சாட்சியாக மரிப்பதற்காக உங்களை அழைக்கவில்லை. அவருடைய வார்த்தையின்படியாய் ஜீவிப்பதற்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் வார்த்தையின்படி ஜீவிப்பதற்கே உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் ஒருவரும் கெட்டு போக வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறது இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறார். கேட்குறீங்களா பிரியமானவர்களே? பசுதாவி அவருடைய கிருபையும் இரக்கமும் உள்ள போதே தேவனிடத்தில் வாருங்கள். வார்த்தைக்கு நேராக வாருங்கள். பசுதாவின் இடத்துல வாருங்கள். பாவம் மன்னிப்பு அங்கே உண்டாயிருக்கிறது. உன்னுடைய மீட்பு அங்கே உண்டாயிருக்கிறது. உன்னுடைய நோய், உன்னுடைய வியாதி, சுகவீனம், பலவீனம் எல்லாவற்றிற்கும் அங்கே தீர்வு அங்கே உண்டாயிருக்கிறது. நித்திய ஜீவன் அங்கே இருக்கிறது. வாருங்கள். இம்மானுவேலின் நிறைந்த இரத்தத்தினால் நிறைந்த அந்த ஊற்று இங்கே இருக்கிறது. வார்த்தைக்கு நேராக வாருங்கள். ஒவ்வொரு பாவியும் அந்த இம்மானுவேலின் இரத்தத்தினால் நிறைந்த ஊற்றண்டையில் வந்து தன் பாவத்தை சுத்திகரித்துக் கொள்கிறார். அதுபோல் இந்த காலவேளையில யாராவதுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? யாராவதுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டுமா? சுத்திகரிக்கப்பட வேண்டுமா? உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? இந்த இம்மானுவேலின் இரத்தத்தினால் நிறைந்த ஊற்று இங்கே இருக்கிறது. வாருங்கள். இயேசு அன்பாக அழைக்கிறார். ஆவி மனவாட்டியும் வா என்று அழைக்கிறது. தாகமா இருக்கிறீங்களா? வாங்க. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். இது உங்களுக்குரியது. கடைசி காலத்திலே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். விருப்பமுள்ளவன் எவனோ? விருப்பமுள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஜீவ தண்ணீர் இலவசமாக வாங்கி பருகிக் கொள்ளுங்கள். பாவம் மன்னிப்பு இங்கே இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.